அனிதா காளிராஜின் உயிரே ஆருயிரே. தடக் தடக் என்ற தொடர்வண்டியின் சத்தமும் விடிர் காலை பொழுதின் ஈரக்காற்றும் மனதிற்கு புதுவித மகிழ்ச்சியை அளிக்க ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்து ஜன்னல் கம்பிகளில் முகம் புதைத்து அந்த இனிமையான பொழுதை அனுபவித்தபடி கடந்து செல்லும் வீடுகளையும் மரங்களையும் இயற்கையின் செழுமையையும் விழிவிரித்து ரசித்தபடி சிறு குழந்தையின் குதூகலத்துடன் தனது உயிர் தோழியின் திருமணத்திற்கு சென்னையிலிருந்து திருநெல்வேலி நோக்கி சென்று கொண்டிருந்தாள் ஆருணிதா. மெல்லிய தேகமும் போனிட்டில் போட்டிருந்த குட்டை முடியும் எப்பொழுதும் சிரிக்கும் கண்களும் அவளின் அழகிற்கு இன்னும் அழகு சேர்ப்பது போல், நிறமும் அதிக சிவப்பும் இல்லாது அதிக கருப்பும் இல்லாது மாநிறம். நாகரீகமாக அவள் அணிந்திருந்த சுடிதாரும் துப்பட்டாவை 2 தோள்களிலும் போட்டிருந்த விதமே மிகவும் நாகரிகமாய், காதில் சிறிய கழுத்தோடும் கைகளில் 2 வளையல்களும் கழுத்தில் மெல்லிய செயின். தூங்கி எழுந்ததில் முடிகளோ நெற்றியில் படிந்திருக்க, கண்களோ சந்தோஷத்தில் விரிந்திருக்க, இதழின் புன்னகையோடு சுற்றுப்புறத்தை ரசித்தவாறு தோழியை பார்க்க சென்று கொண்டிருக்கிறாள். இவள் குடும்பமோ சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பம்தான். தனது சிறு வயதிலேயே தந்தையை இழந்தவள். அம்மா மற்றும் ஒரு தங்கை கொண்ட சிறு குடும்பம். தனது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கும் 25 வயதையுடைய மங்கை இவள். மிகவும் அமைதி, பண்பானவள், அனைவரிடமும் அன்பு காட்டும் குணம். மொத்தத்தில் சொக்க தங்கம். தனது உயிர் தோழியின் திருமணத்திற்கு வீட்டில் தாயிடம் கெஞ்சி கூத்தாடி பலவித சண்டைக்கு பிறகு பெர்மிஷன் வாங்கி வந்து கொண்டிருக்கிறாள். நெல்லை தங்களை அன்புடன் வரவேற்கிறது என்ற பலகையை பார்த்துவிட்டு தனது பையை தோளில் மாட்டிக்கொண்டு மகிழ்ச்சியாக ரெயிலில் இருந்து கீழே இறங்கினாள். இறங்கும்போது அருகில் வந்த பாட்டி தனது பையை தூக்க முடியாமல் தூக்கி வர, பாட்டி பையை தாங்க, நானும் கீழே தான் இறங்க போகிறேன் என்று சொல்லவும் பாட்டி புன்னகையுடன் பையை நீட்டினார். 2 பைகளையும் எடுத்துக்கொண்டு இவள் கீழே இறங்கி பாட்டியையும் கை கொடுத்து இறக்கிவிட்டாள். பாட்டி இறங்கியவுடன் சிரித்து கொண்டே இவள் கன்னத்தில் முத்தம் வைத்துவிட்டு பைகளை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். தன் கைபேசியை எடுத்து தன் தோழியின் நம்பருக்கு அழைப்பு விடுக்க அந்த பக்கம் எடுக்கப்படாமலே போனது. மேலும் 2 முறை அழைத்தவள் டென்ஷன் ஆகி அங்கே போடப்பட்டிருக்கும் இருக்கையில் சென்று அமர்ந்தாள். சிறிது நேரத்திலேயே அவளுக்கு என்ன பிரச்சனையோ, அவள் அழைத்ததும் கிளம்பலாம் என்று முடிவு செய்துவிட்டு சுற்றுப்புறத்தை நோக்கி தன் பார்வையை செலுத்தலானாள். மனதிலோ, இந்த நாய் ஃபர்ஸ்டே அட்ரஸ் கொடுத்து இருந்தால் இந்நேரம் வீட்டுக்கு போயிருக்கலாம். ஸ்டேஷன் வந்ததும் சொல்கிறேன்னு சொன்னான். இப்போ ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறாள். சரி, இப்படியே வேடிக்கை பார்க்க வேண்டியது தான் என்று நினைத்து கொண்டாள். ஐயோ, ரொம்ப போர் அடிக்குதே. கன்னத்தில் கை வைத்து அமர்ந்து விட்டாள். அனுபவம் புதுமை அவனிடம் கண்டேன், அந்நாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்களே. ஆஹா, பொன்னான கைப்பட்டு புண்ணான கன்னங்களே. லாலால லாலால லாலா என்ற பாடலின் வரிகளுக்கேற்ப தன் இதழ்களை அசைத்து கொண்டு டிவியில் கண்களை பதித்திருந்தாள். அதே நேரம் இவளின் மேல் 2 கண்கள் பதிந்திருந்தது. ஆம், அவளின் எதிர் இருக்கையில் அமர்ந்து இவளை பார்த்து கொண்டிருந்தான் நம் நாயகன். அனைவராலும் ருத்ரன் என்று அழைக்கப்படும் ஆருத்ரன். நல்ல சிவந்த நிறம், ஜெல் பூசி வரி வரியாக வாரிவிடப்பட்டு காற்றில் சிலுத்து கொண்டிருக்கும் கரிய சிகை, அடர்ந்த புருவம், கூரிய பார்வை, நேரான நாசி, அழுத்தமான உதடுகள், அதன் மேல் அடர்ந்த மீசை, ட்ரிம் செய்யப்பட்ட தாடி, கையில் விலை உயர்ந்த அழகான வாட்ச், நீல நிற ஜீன்ஸ், வெள்ளை ஷர்ட், சட்டையின் மேல் 2 பட்டன்கள் அவிழ்க்கப்பட்டு அவன் அழகிற்கு அழகு சேர்ப்பதாய், கைகள் 2 பக்கமும் அடிக்கப்பட்டு அழகனாய் அப்பெஞ்சினில் அமர்ந்திருந்தான் 28 வயதுடைய ருத்ரன். கோபக்காரன், ஆனால் பாசக்காரன். பெற்றோருக்கு ஒரே பையன், மிகப்பெரிய குடும்பத்தின் வாரிசு. ஆனால் காரிகை அவளோ இது எதையும் உணராது பாடலில் லயித்து இருந்தாள். ஆம், இவளுக்கு பழைய பாடல்கள் என்றால் கொள்ளை பிரியம்.
அதிலும் இப்பாடல் இவள் வாழ்வின் ஏதோ ஒரு முக்கிய பந்தம் கொண்டதாய். பாடல் முடிந்து விளம்பரம் ஓடிக்கொண்டிருந்தது. ஐயோ, இவ்வளவு நேரம் ஆச்சே, அவள் இன்னும் என் அழைப்பை பார்க்கவே இல்லையா? ஒரே தொல்லையா போச்சு இவளால என்று முணுமுணுத்து கொண்டு மறுபடியும் தோழியின் எண்ணிற்கு அழைப்பு விடுத்தாள். இம்முறை அழைப்பு எடுக்கப்பட்டது. ஹலோ நீத்து, என்னடி பண்ணுற? ஏன் கால் பண்ணவே இல்லை? நாயே, உன் மொபைலை நல்லா பாரு, எத்தனை கால் பண்ணியிருக்கேன்னு. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அச்சச்சோ நீத்து, சாரிடி, ரொம்ப நேரம் ஆச்சா? இதழ்களை பிதுக்கி கண்களை சுருக்கி தலையை மேலும் கீழும் ஆட்டிய வண்ணம் அவள் சொல்ல, அதை பார்த்த கணம் ருத்ரனின் மனதிலோ மெல்லிய சாரல், அதுவும் சில வினாடிகளை. சரிடி, நீ எதுக்கும் கவலைப்படாத. என்னோட ஆள் பிரகாஷ் அவரோட ஃப்ரெண்டை பிக்கப் பண்ண ஜங்ஷன் தான் வாராங்க. நான் அவங்க கிட்ட சொல்கிறேன், நீயும் அவரோடவே வந்துடு, சரியா? சரி ஜானு, அவரைத்தான் நான் பார்த்துருக்கேன்ல, நான் அவங்க கூடவே வர்றேன். சரி நீத்து, யூ டோன்ட் வரி. பாய் ஜானு. மெல்லிய சிரிப்புடன் அலைபேசியை வைத்துவிட்டு சுற்றுப்புறத்தை நோட்டமிட தொடங்கினாள். நீத்து தலையை உயர்த்தி முன் இருக்கையை பார்ப்பதற்கும் ருத்ரன் தலையை கவிழ்ந்து மொபைல் ஃபோனை நோக்குவதற்கும் நேரம் சரியாக இருந்தது. நீத்துவின் கண்களுக்கு புலப்பட்டது ருத்ரனின் அலையலையான அலைபாயும் சிகையே. அதனையே பார்த்து கொண்டிருந்த நீத்து மெய்மறந்து சுற்றுப்புறத்தை மறந்து வேறொரு உலகில் சஞ்சரித்து கொண்டிருந்தாள். ஏய் நீத்து, என்ன பகல்லைய கனவா என்ற பிரகாஷின் குரலில் கலைந்த பெண்ணவள் தனது புன்னகையை உதித்தவாறே, ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள். அதற்கு பிரகாஷோ, ஐ எம் ஃபைன்மா என்று அன்புடன் கூறிவிட்டு அவளின் தலையை சொந்த தங்கைக்கு உரிய பரிவுடன் தடவி விட்டான். ஆம், ஜானுவும் நீத்துவும் கல்லூரியில் சந்தித்து கொண்ட மிகவும் நெருங்கிய தோழிகள். அவர்களின் கல்லூரி காலத்தில் சென்னையில் உள்ள ஒரு மாலுக்கு சென்றபோது பிரகாஷ் ஜனனியை பார்த்து தன் மனதை பறிகொடுத்தான். அவன் தன் மனதில் உள்ளதை ஜனனியிடம் தெரிவித்தபோது அவள் வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள். காரணம், அவன் பெரிய பணக்காரன், அந்த மாலிற்கே சொந்தக்காரன் அவன்தான். சாரி சார், இதெல்லாம் நமக்குள் செட் ஆகாது. நான் சாதாரண மிடில் கிளாஸ் பெண் தான். பட் நீங்கள் பெரிய பணக்காரர் மாதிரி தெரியுறீங்க. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. இனிமேல் இப்படியெல்லாம் பின்னாடி வராதீங்க, அப்புறம் என்னோட பேச்சே வேறு மாதிரி இருக்கும் என்று பட்டென்று சொல்லிவிட்டாள். அவளின் இந்த பேச்சில் வெகுவாக கவரப்பட்டான் பிரகாஷ். ஓகே ஜானு, ஐ எம் வெயிட்டிங் என்று கூறிவிட்டு தன் அல்ட்ரா மாடல் சிரிப்பை உதிர்த்துவிட்டு கிளம்பிவிட்டான். ஜனனியோ, அவனுக்கு எப்படி நம்ம பேர் தெரியும்? அதுவும் ஜானுன்னு கூப்பிடுறான். என்ன திமிரு இருந்தால் செல்ல பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுவான். ராஸ்கல், மறுபடியும் வரட்டும், அப்புறம் இந்த ஜனனி யாருன்னு காட்டுறேன் என்று நினைத்து கொண்டாள். இருந்தாலும் அழைப்பு இவளுக்குள் ஒரு உணர்வை தோற்றுவித்தது உண்மை. இவர்களும் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு ஒரு தனியார் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து விட்டனர். அப்பொழுதும் பிரகாஷ் தன் மனதில் இருப்பதை ஜனனியிடம் தெரிவிக்க அவள் மிகவும் சோர்ந்து போனாள். அப்பொழுதுதான் இவளின் நெருங்கிய தோழியான ஆருணிதாவிடம் இவன் உதவி கேட்க இவர்களுக்குள் ஒரு அண்ணன் தங்கை பிணைப்பு உருவானது. பின்பு பல இன்னல்களுக்கு பிறகு ஜனனி பிரகாஷின் காதலை ஏற்றுக்கொண்டு வீட்டிலும் தெரிவித்தாள். வீட்டிலும் இவர்களுக்கு பச்சை கொடி காட்டவே இப்பொழுது திருமண ஏற்பாடும் நடைபெறுகிறது என்று நீத்துவின் தலையை பிரகாஷ் வாஞ்சையோடு தடவிவிட இவளும் தன் புன்னகையை பதிலுக்கு வழங்கினாள். போலாமா நீத்து? போலாம் என்று கூறிக்கொண்டு தனது தோள்பையை தோளில் மாட்டிக்கொண்டு இன்னொரு பேக்கை கையில் எடுக்க அதை பிரகாஷ் வாங்கி கொண்டான். அந்நேரம் டேய் மச்சான், கிளம்பலாமா என்று பிரகாஷ் கேட்க, அண்ணா யாரிடம் பேசுகிறாங்க என்று நினைத்து கொண்டு நீத்து எட்டி பார்க்க அங்கு இவளுக்கு காட்சியளித்தது ருத்ரன். அவனை பார்த்த நொடி இதயம் படபடவென அடைத்து கொள்ள முகம் எல்லாம் வேர்த்து வலிய கண்கள் இருட்டி கொண்டு வந்தது நீத்துவிற்கு. ஆனால் எல்லாம் ஒரு நொடிதான். கன நேரத்தில் தன் முக மாறுதலை மாற்றியவள் முன்னே நடக்க ஆரம்பித்தாள். அவளை தொடர்ந்து ருத்ரனும் பிரகாஷும் வந்தனர். நடை மேடையை விட்டு வெளியே வந்ததும் பிரகாஷ் மற்ற இருவரையும் பார்த்து, இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் காரை எடுத்துட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு சென்றான்.
இவளும் அருகில் யாருமே இல்லை என்ற தோரணையில் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றாள். எங்கடா யாரடா கிடப்பாங்க, அப்படியே சிரித்து வளைச்சி போட்டுடலாம்ங்கிற எண்ணத்தில் கிளம்பி வந்துட வேண்டியது என்ற வார்த்தையை கேட்டதும் விழுக்கென்று நிமிர்ந்து பார்த்தாள் பெண்ணவள். அவள் அருகே நின்று அவளை அருவருக்கத்தக்க பார்வையுடன் பார்த்திருந்தான் ருத்ரன். ஆம், அந்த கொடிய வார்த்தையை இவளை பார்த்து சொன்னது அவன்தான். கண்களில் கோபம் கொப்பளிக்க, கை முட்டிகள் இறுக, கழுத்தில் உள்ள நரம்புகள் புடைக்க, விட்டால் கண்களாலே அவளை எரித்து விடுவான் என்ற கோலத்தில் நின்றிருந்தான் ருத்ரன். அனிதா காளிராஜின் உயிரே ஆருயிரே பாகம் 2. எங்கடா யாரடா கிடப்பாங்க, அப்படியே சிரிச்சே வளைச்சி போட்டுடலாம்ங்கிற எண்ணத்தில் கிளம்பி வந்துட வேண்டியது என்ற வார்த்தையை கேட்டதும் விழுக்கென்று நிமிர்ந்து பார்த்தாள் பெண்ணவள். அவள் அருகே நின்று அவளை அருவருக்கத்தக்க பார்வையை பார்த்திருந்தான் ருத்ரன். ஆம், அந்த கொடிய வார்த்தையை இவளை பார்த்து சொன்னது அவன்தான். அவளுக்கோ நெஞ்சில் சுருக்கென்று வழி தோன்ற அடிபட்ட பார்வை ஒன்றை அவனை நோக்கி வீசினாள். இந்த பார்வையெல்லாம் என்னை ஒன்றும் பண்ண முடியாது என்ற தோரணையில் அவளை பார்த்து ருத்ரன் தனது அடுத்த அம்பை எய்தத் தொடங்கினான். எப்படித்தான் கண்டவங்களையும் தன்னை தொட அனுமதிக்கிறாளுகளோ, இதுக்குன்னே கிளம்பி வருவாளுக போல. கொஞ்சம் கூட வெட்கங்கிறதே இல்லை. இது எல்லாம் எப்படி நல்ல குடும்பத்தை சேர்ந்ததுகளாக இருக்கும் என்று அவன் வீசிய அம்பில் இவள் இதயத்தில் இருந்து குருதி வழிவதை அவள் கண்களின் வழியை கண்டவனுக்கு பரம சுகமாக முகம் முழுவதும் கொடிய சிரிப்புடன் நின்றிருந்தான் ருத்ரன். பிரகாஷ் வரவும் இவன் முன்னிருக்கையில் சென்று அமர, இவளோ கன நேரத்தில் முகத்தில் மகிழ்ச்சியை பரவிவிட்டு பின்னாடி இருக்கையில் சென்று அமர்ந்தாள். கார் நெடுஞ்சாலையில் சீராக சென்று கொண்டிருந்தது. இவளோ வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தாள். பிரகாஷ் தனது மனையாளாக வரப்போகிறவளிடம் பேசி கொண்டு வர, ருத்ரனின் கண்களோ ரிவர் கண்ணாடியினில் தெரிந்த நீத்துவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தன. சிறிது தூரம் சென்றதும் பிரகாஷின் உறவினர் ஒருவர் கைகாட்டவும் காரை நிறுத்தினான். தம்பி பிரகாஷ், சந்தைக்கு போயிட்டு வர்றேன்ப்பா, போகிற வழியில் என்னை கொஞ்சம் வீட்டில் விட்டுருப்பா என்று கூறவும் அவனும் சரி என்றான். ருத்ரனை பார்த்த பிரகாஷ், மச்சான், போகிற வழியில் தான் இவர் வீடு இருக்குது, நீ கொஞ்சம் பின்னாடி உட்காருடா, வயசானவர், வீட்டில் விட்டுறலாம் என்று கூறினான். மூச்சை இழுத்து விட்ட ருத்ரனோ சரிடா என்று கூறிவிட்டு இறங்கி பின் இருக்கையில் அமர்ந்தான். ருத்ரன் அமர்ந்ததும் பெரியவர் பின் இருக்கையை பார்த்து, தம்பி கொஞ்சம் தள்ளி உட்காருப்பா என்று கூற, இவனும் நெற்றியை சுருக்கிய வண்ணம் நகர்ந்து அமர, ஒரு பெரிய பெட்டியை தூக்கி பின் சீட்டில் வைத்தவர், ரொம்ப நன்றி தம்பி என்று கூறிவிட்டு கதவை அடைத்துவிட்டு விறுவிறுவென முன் இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டார். ருத்ரனுக்கோ கோபம் எல்லையை கடக்கவா வேண்டாமா என்று இருந்தது. கோபத்துடன் இவன் பிரகாஷை நோக்க, அவன் ப்ளீஸ்டா என்று தனது இதழ் அசைத்தான். அதில் கொஞ்சம் தன் கோபத்தை தணித்தவன் அருகே திரும்பி பார்க்க, அவளை பார்த்த கணம் இவன் கோபம் பழுகி பெருகியது. இவன் உக்கிர பார்வையை பார்த்த அவளோ, ஐயோ விட்டா பார்வையாலே எரித்து விடுவான் போலவே என்று நினைத்து கொண்டு ஜன்னலில் தன் பார்வையை புதைத்து கொண்டாள். சிறு வயதிலிருந்தே தனக்கு சொந்தமான காரில் சுகமாக பயணித்தவன், தனது இளமை பருவத்தில் தனது ரோல்ஸ் ராய்ஸில் சுதந்திரமாக பறந்தவன், இன்று அட்டை பெட்டிக்கும் அட்டை பூச்சி போல் உள்ளவளுக்கும் நடுவே அமர்ந்து பயணம் செய்வதை அறவே வெறுத்தான். பெற்றோரின் வேண்டுகோளுக்கு இணங்க தனது நண்பனின் திருமணத்திற்கு தொடர்வண்டியில் தன் பயணத்தை மேற்கொண்டவன், ஏண்டா பெற்றோர் பேச்சை கேட்டோம்னு மானசீகமாக தலையில் அடித்து கொண்டான். ஏனென்றால் கடந்த சில மாதங்களாக இவன் நடவடிக்கை சரியில்லை. மிகவும் சோர்ந்து காணப்பட்டான். எதிலும் ஈடுபாடு கிடையாது. உடுத்தும் உடையில் கூட நேர்த்தியின்றி காணப்பட்டான் என்பதை அறிந்த இவன் பெற்றோர் ஒரு மாறுதலுக்கு இவனை ரயிலில் பயணம் செய்ய சொன்னார்கள். காரில் முன்னால் இருந்த இருவரும் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டு வர, இடப்பக்கம் உள்ள பெட்டியை பார்த்து முறைத்தவன் தனது செல்போனை நோக்கி குனிந்தான். சிறிது நேரத்தில் அவன் மனதில் ஒரு உந்துதல் தோன்ற மெதுவாக தன் தலையை வலப்பக்கம் நோக்கி திருப்பினான். ஆரினிதாவோ எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் சிலுசிலுவென்ற காற்றில் முன்கற்றை முடிகள் காற்றிலாட மனதில் உருவான அமைதியில் பின் இருக்கையில் சாய்ந்து கண்களை மூடி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். நான் உட்கார முடியாமல் கடுப்பில் இருக்கேன், உனக்கு தூக்கம் கேட்குதா என்று மனதில் வஞ்சத்துடன் நினைத்தவன்
இவளை எப்படி எழுப்பலாம் என்று யோசிக்கத் தொடங்கினான். அந்த நேரம் காரினூடே ஒரு மாடு வர பிரகாஷ் சடனாக பிரேக்கை அழுத்தி காரை நிறுத்தினான். ஒரு குலுங்கலுடன் கார் நின்றது. திடீர் நிகழ்வால் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று கொண்டிருந்த நீத்து முன் இருக்கையை நோக்கி செல்ல, அவள் தலை சென்ற இடத்தில் ஒரு கம்பி நீட்டிக் கொண்டிருக்க அதை பார்த்த ருத்ரன் கன நேரத்தில் தனது இடது கையால் பெண்ணின் நெற்றியையும் வலது கையால் அவள் தோளையும் பிடித்து இழுக்க சரியாக அவனது நெஞ்சில் சென்று விழுந்தாள். எல்லாம் நொடிப்பொழுதில் நடந்து முடிந்திருந்தது. மாடு காரை கடந்தவுடன் பிரகாஷ் காரை கிளப்பி ஓட்டத் தொடங்கினான். பின்னாடியோ ருத்ரனின் நெஞ்சில் தலை சாய்த்து அவன் இடப்பக்க சட்டை காலரை தனது வலது கையால் பிடித்து கொண்டு அவனின் வாசனையை உள் இழுத்தவாறே அவள் உறக்கத்திற்கு சென்றாள். அவள் தூங்கியதை பார்த்தால் பல யுகங்களாக பாலைவனத்தில் தவித்து இறுதியாக சோலைவனத்தில் கிடைத்த தென்றல் காற்று தன்னையே மறந்து நித்திரையில் உள்ளது போல் இருந்தது. இவனும் என்ன நினைத்தானோ, அவள் நெற்றியில் உள்ள கரத்தை மட்டும் எடுத்துவிட்டு மன மிகவும் லேசான உணர்வில் கண்ணயர்ந்தான். இருவரும் தங்களை மறந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க, முன் இருக்கையில் உள்ள பிரகாஷ் அர்த்தம் பொதிந்த சிரிப்பை உதித்து கொண்டே சாலையில் கவனமானான். ஒரு 20 நிமிடங்கள் சென்றிருக்கும். கார் ஒரு வளைவில் திரும்பும்போது சடக்கென்று கண் விழித்தாள் நீத்து. எந்த உலகில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம் என்றே தெரியாமல் திருதிருவென விழித்தவள் தனது விழிகளை உயர்த்தி பார்த்தாள். அவ்வளவுதான். மனம் படபடவென அடித்து கொள்ள, முகமெல்லாம் வியர்த்து வழிய, அவன் சட்டை காலரை பற்றியிருந்த தனது வலது கையினை வெடுக்கென்று எடுத்துக்கொண்டவள் மெதுவாக தனது தலையை வலப்பக்கம் திருப்பி பார்த்தாள். ருத்ரனின் கைகள் அவள் தோளை சுற்றி வளைத்திருப்பதை படபடக்கும் இதயத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். அனிதா காளிராஜின் உயிரே ஆருயிரே பாகம் 3. மெதுவாக தனது தலையை வலப்பக்கம் திரும்பி பார்த்தாள். ருத்ரனின் கைகள் அவள் தோளை சுற்றி வளைத்திருப்பது கண்ணில் பட்டது. அவன் முகத்தை மறுபடியும் ஏறெடுத்து பார்த்தாள். இவள் கண்களிலோ சொல்லொன்னா கவலை, ஏக்கம் எல்லாம் அப்பட்டமாக தெரிந்தது. எல்லாம் சில கணங்களே. உடனே தன் முக பாவத்தை மாற்றியவள் அவன் கைகளை விலக்கிவிட்டு ஜன்னலோரமாக விலகி அமர்ந்து தன் கண்களை வெளியே பயணிக்க விட்டாள். சிறிது நேரத்திலேயே ஏதோ தடைபடுவது போல் தோன்ற, வெடுக்கென்று கண்களை திறந்தவன் அருகே திரும்பி பார்த்தான். அவன் கண்களோ அக்னி ஜுவாலையாய் தகித்து கொண்டிருந்தன. ஐயோ, சும்மாவே வந்ததும் ஆடினான். இப்போ இவன் மேலே வேற சாஞ்சி தூங்கியிருக்கேன். இதுக்கு என்னெல்லாம் சொல்ல போறானோ என்று மனதில் நினைத்து கொண்டு நடுங்கும் கைகளால் தன் சாலை பிடித்து கொண்டு படபடுக்கும் இதயத்துடன் அமர்ந்திருந்தாள். அந்த குளிர்காற்றிலும் அவள் நெற்றியில் வேர்வை துளிகள் பூத்திருக்க, ருத்ரனும் அவளைதான் பார்த்து கொண்டிருந்தான். அவளின் இந்த பதற்றத்தில் அவனின் கோபம் மெல்ல குறைந்தது. இப்படியே நேரம் கடந்திருக்க வீடும் வந்து சேர்ந்தது. இவர்களின் முறைப்படி பெண் வீட்டில்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஜனனியின் ஊரில்தான் எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. நண்பர்கள் வந்தால் தங்குவதற்கு என 2 பெரிய வீடுகள் ஏற்பாடு செய்து, ஒன்று பெண் தோழிகளுக்கும் மற்றொன்று மாப்பிள்ளை தோழர்களுக்கும் மற்றும் பல உறவினர்களுக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் ருத்ரன் மற்றும் நீத்து மற்ற இருவருக்கும் மிகவும் நெருங்கியவர்கள் என்பதால் பெண்ணின் வீட்டிலேயே இருவரும் தங்க வைக்கப்பட்டனர். மாடியில் உள்ள 2 அறைகள் அவர்கள் இருவருக்கும் வழங்கப்பட்டது. அந்தோ பரிதாபம், 2ம் எதிரெதிர் அறைகள். இருவரும் உள்ளே நுழைந்ததும் ஜனனி ஓடி வந்து நீத்துவை கட்டி கொண்டாள். ஜனனி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். தனது தோழிக்காக நீத்துவும் தன் மன சோர்விலிருந்து வெளிவந்து முகத்தை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்து கொண்டாள். எல்லோரும் அவரவர் வேலைகளை பார்க்க சென்றுவிட, ருத்ரனும் நீத்துவும் அவர்களின் அறைகளுக்குள் சென்று மறைந்து கொண்டனர். கதவை சாத்தும்போது ருத்ரனின் பார்வை முழுவதும் ஆருணிதாவின் முகத்திலேயே படிந்திருந்தது. இவள் கதவை மெதுவாக சாத்த, ருத்ரனு படார் என்று கதவை அடைத்தான். கதவை அடைத்த காரிகையோ அதே கதவில் சாய்ந்து நின்ற வண்ணம் மூச்சுக்காற்றை இழுத்து விட்டாள். 2 கண்களிலும் வேதனையின் சாயல். அமைதியாக சென்று தேவையான உடைகளை எடுத்துக்கொண்டு பாத்ரூமினுள் புகுந்து கொண்டாள். அதே சமயம் எதிர் திசையில் உள்ள ரூமில் கதவில் சாய்ந்த வண்ணம் நின்றிருந்தான் ருத்ரன்.
அவன் கண்களிலோ கோபத்தின் சாயல். அப்படி இவர்கள் இருவருக்கும் இடையில் என்ன நடந்திருக்கும்? ஆருணிதாவின் சோகமும் ருத்ரனின் கோபமும் விலகி அங்கே மகிழ்ச்சி குடியேறும் நாள் வருமா? தோழர்களை அவர்களின் அறைகளுக்கு அனுப்பி வைத்த இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி கீழே நின்று இருந்தனர். ஜானு, மேரேஜுக்கு இன்னும் 3 days தான் இருக்குது, எப்படா மேரேஜ் முடியும்னு இருக்குது என்று பெருமூச்சு விட்டான் பிரகாஷ். ஜானுவோ வெட்கப்பட்டு கொண்டே தனது அறைக்குள் சென்று மறைந்து கொண்டாள். எப்போ பாரு ஓடி ஒளிஞ்சிக்கிறது, கல்யாணம் மட்டும் முடியட்டும், அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன்டி என்று சொல்லிவிட்டு எனது வேலையை பார்க்க கிளம்பிவிட்டான் பிரகாஷ். சரியாக 1 மணி நேரம் கழித்து ஆருணிதாவின் அறை கதவை தட்டினாள் ஜானு. ஏய், என்னடி பண்ணுற? கதவை திறடி, வயிறு பசிக்கலையா என்று கேட்க அந்நேரம் தனது அறை கதவை திறந்தான் ருத்ரன். கதவை திறந்தவன் நீத்துவின் அறை கதவில் பார்வையை பதித்துவிட்டு ஜானுவை பார்க்க அவளோ சிறு புன்னகை செய்து சாப்பிட வாங்க என்று அழைத்தாள். ருத்ரனும் சிறு புன்னகையுடன் தலையசைத்துவிட்டு கீழே இறங்கி சென்றான். அவன் சென்ற அடுத்த கணம் கதவை திறந்த நீத்து ருத்ரன் அறை கதவை நொடி பொழுதில் பார்த்துவிட்டு ஜானுவை பார்த்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிறு புன்னகை செய்து கொண்டனர். ஏய் நீத்து, பசிக்கலையாடி? எவ்வளவு நேரமாக கதவுக்கு வெளியே நின்று கத்துறது என்று கேட்க ஜானுவின் கை வளைவுக்குள் தன் கையை கோர்த்தபடி கீழே இறங்கி சாப்பிட சென்றனர். ஜானுவின் தாயும் தந்தையும் நீத்துவை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டனர். கீழே டைனிங் டேபிளில் பிரகாஷ், ருத்ரன் இருவரும் அருகருகே அமர்ந்திருக்க அவர்கள் இருவரின் எதிரே உள்ள இருக்கையில் ஜனனியும் நீத்துவும் அமர்ந்தனர். ருத்ரன் அவன் தட்டை பார்த்து சாப்பிட்டு கொண்டிருக்க பிரகாஷின் கை தட்டில் இருந்தாலும் பார்வை முழுவதும் ஜனனியையே மொய்த்து கொண்டிருந்தது. அதே சமயம் ருத்ரனின் பார்வை அடிக்கடி நீத்துவின் முகத்திற்கு சென்று வந்து கொண்டிருந்தது. ஆனால் நீத்துவோ எவனுக்கோ வந்த விருந்து என்று தனது தட்டில் மட்டுமே கவனமாக இருந்தாள். அவளின் இச்செய்கையை பார்த்த ருத்ரனுக்கோ மனதில் கோபம் துளிர்விட ஆரம்பித்தது. தின்னி பண்டாரம், கொஞ்சமாவது தலையை தூக்கி பார்க்குதா பாரு, தெண்ட தீவட்டி, சோத்தை பார்த்தா போதும், நல்லா கொட்டிக்க வேண்டியது என்று ஒரு மனம் பொரிந்து தள்ள, மறுமணமோ தம்பி நல்லா அவளை பாரு, அவளை பார்த்தா நல்லா கொட்டிக்கிற போலவா இருக்கு என்று எடுத்துரைத்தது. அவளை பார்த்துவிட்டு மீண்டும் உணவில் கவனமானான். கை கழுவ எழுந்து சென்ற ஜனனியின் பின்னே பிரகாசம் சென்றுவிட யாரும் இல்லாத அறையில் தனித்து விடப்பட்டனர் ருத்ரனும் நீத்துவும். யாரும் இல்லை என்ற தைரியத்தில் நீத்துவை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான் ருத்ரன். அவனின் பார்வை உணர்ந்தவளோ பார்வையை இம்மி அளவும் உயர்த்தவில்லை. அந்நேரம் அங்கே வந்த ஜனனி, அன்னையோ நீத்தும்மா நல்லா சாப்பிடுடா என்று கூறி ஒரு தோசையை அவள் தட்டில் வைத்துவிட்டு ருத்ரனின் தட்டிலும் ஒரு தோசையை வைத்தார். தோசையை வைத்தவர் வாயை வைத்து கொண்டு சும்மா இருந்திருக்கலாம். அவரோ, என்னம்மா நீத்து, அப்புறம் உனக்கு எப்போ கல்யாணம் என்று கேட்க அவளோ சட்டென்று நிமிர்ந்து ருத்ரனை தான் பார்த்தாள். அவனும் அவள் என்ன சொல்ல போகிறாள் என்று அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான். அனிதா காளிராஜின் உயிரே ஆருயிரே பாகம் 4. தோசையை வைத்தவர் வாயை வைத்து கொண்டு சும்மா இருந்திருக்கலாம். அவரோ, என்னம்மா நீத்து, அப்புறம் உனக்கு எப்போ கல்யாணம் என்று கேட்க அவளோ சட்டென்று நிமிர்ந்து ருத்ரனை தான் பார்த்தாள். அவனும் அவள் என்ன சொல்ல போகிறாள் என்று அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான். அவளோ தன் வாயாலே தனக்கு சங்கு ஊதி கொண்டாள். உங்களுக்கு சொல்லாமல் எப்படி ஆண்டி மேரேஜ் பண்ணுவேன், நல்ல பையன் கிடைச்சதும் மேரேஜ் தான் என்று கூற அவரும் இவள் தலையை வருடிவிட்டு சென்று விட்டார். தற்செயலாக நிமிர்ந்தவள் ருத்ரனின் பார்வையை பார்த்து விக்கித்து விட்டாள். என்ன திமிருடி உனக்கு என்று கேட்டான். அவளோ, ஹலோ மிஸ்டர், இந்த டீ போட்டு பேசுகிற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் என்று கூற அவன் பொறுமையும் காற்றில் கரைந்து கொண்டு போனது. கோபத்தில் வார்த்தைகளை சிதறவிட்டு கொண்டிருந்தான். அப்படி தாண்டி கூப்பிடுவேன், உன்னால் என்ன பண்ண முடியும், நல்ல பையனாக கிடைச்சதும் மேரேஜ் பண்ணிக்குவியா? ஓ, அந்தளவுக்கு வந்துட்டியா? ஏற்கனவே மாட்டின இழிச்சவாயன் என்ன ஆனா? உண்மையிலே இனிமே தான் மேரேஜ் பண்ண போறியா, இல்லை எவனையாவது கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டியா? கல்யாணம் மட்டும்தான் பண்ணியிருக்கியா, இல்லை குழந்தை எதுவும் என்று தனது ஒற்றை புருவத்தை உயர்த்தி கேட்க, ஷட் அப்
என்று தனது அடிக்குரலில் கூறிவிட்டு கண்ணில் வழிந்த கண்ணீரை அவனுக்கு காட்டாத வண்ணம் கை கழுவ எழுந்து சென்றாள். அப்படி இருந்தும் அவள் கண்ணீர் அவன் கண்ணில் பட தவறவில்லை. அதை பார்த்து திருப்திகரமாக புன்னகைத்தவன் கை கழுவ சென்றான். மனதில் சுருக்கென்ற வழி தோன்ற ஜானுவிடம் சென்றவள், ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு தன் அறையினுள் புகுந்து கொண்டாள். அறை கதவை அடைத்து கொண்டவள் கட்டிலில் சென்று குப்புற விழுந்தாள். அவள் மனமோ மிகுந்த வேதனையில் துவண்டு போயிருந்தது. எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? நான் யாருக்கும் என்ன கெடுதல் பண்ணலையே. மனசு ரொம்ப வலிக்குது. இங்கே வந்தாவது நிம்மதியாக இருக்கலாம்னா என் நிம்மதி மொத்தமாகவே போயிடும் போலவே என்று அழுதாள். யாரிடமும் சொல்ல முடியாத தன் வாழ்வினை நினைத்து அழுதாள். சிறிது நேரம் சென்றதும் பாத்ரூம் சென்று முகம் கழுவி விட்டு வந்தாள். ஆழ்ந்த மூச்சினை எடுத்துவிட்டு தன்னை நிலைப்படுத்தி கொண்டவள் படுத்து கொண்டாள். எப்படி தூக்கம் வந்து அவளை ஆட்கொண்டதோ தெரியவில்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது மிகவும் பரிச்சயமான உருவம் அவள் கண்முன் தோன்றி புன்னகை புரிந்தது. கடந்த சில ஆண்டுகளாக எந்த முகத்தை நினைத்து தனது வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தாளோ, எந்த முகத்தை பார்க்க வேண்டும் என்று ஏக்கத்தில் இருந்தாளோ, அதே முகம் இன்றும் அவள் மனக்கண்ணில். திடீரென்று சாப்பிடும்போது ருத்ரன் கூறிய வார்த்தைகள் அவள் காதில் விழ முகமெல்லாம் வியர்த்து வழிய சடாரென கண்களை திறந்து எழுந்து அமர்ந்தாள். ருத்ரனோ பிரகாசுடன் வெளியே சென்று விட்டான். அப்படியே பொழுது நகர்ந்து மாலை 5 மணி ஆகிவிட்டது. நீத்துவும் குளித்துவிட்டு சாதாரண காட்டன் சுடிதார் அணிந்து எந்தவித ஒப்பனையும் இன்றி ஜானுவை தேடி கீழே வந்தாள். கீழே அவளை காணவில்லை என்றதும் அவளின் அறைக்கு அவளை தேடி சென்றாள். அங்கு ஜானு புது பெண் பொலிவுடன் மொபைலில் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தாள். நீத்துவும் அமைதியாக வந்து அங்கு போடப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்து டீப்பாயின் மேல் இருந்த வார பத்திரிகையை எடுத்து புரட்டினாள். 2 பக்கங்கள் முடிந்து 3வது பக்கத்தை பார்த்தவுடன் கண்கள் நிலையுத்தி நின்றது. காரணம், அப்பக்கத்தில் அந்த ஆண்டிற்கான சிறந்த சமூக தொண்டு செய்பவர்களுக்கான விருதை பெற்றது ருத்ரன் என்ற ஆருத்ரன். அப்பக்கத்தில் அவன் முத்துப்பற்கள் தெரிய சிரித்தபடி விருதை வாங்கிய வலதுகை மேலே தூக்கப்பட்டு இருக்க கருப்பு நிற கோட் சூட்டில் மிகவும் வசீகரமாக காட்சியளித்தான். அதை பார்த்தவுடன் அவள் உள்ளம் அவன் பால் சாய தன்னை மறந்து அதை பார்த்து கொண்டிருந்தாள். கைபேசியை அணைத்துவிட்டு நீத்துவின் பக்கத்தில் வந்த ஜானு, என்னடி புத்தகத்தையே இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க என்று கேட்டபடி அதை பார்க்க இப்பொழுது ஜனனியின் கண்கள் வியப்பை காட்டியது. ஏய் நீத்து, இது மேரேஜ்க்கு வந்திருக்கிற ருத்ரன் தானே என்று கேட்க நீத்து தன் தலையை மேலும் கீழும் ஆட்டினாள். முகத்திலோ எந்தவித உணர்ச்சியும் இல்லை. ஆனால் ஜனனியோ, நீத்து இங்கே பாருடி, எவ்வளவு ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு. ஆள் மட்டும் அழகில்லை, மனசும் ரொம்ப அழகுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு மனசு வேணும். ஆனால் இவர் அதில் விருதே வாங்கியிருக்காருன்னா கண்டிப்பாக மனசே ரொம்ப நல்லவராக தாண்டி இருப்பார் என்று தான் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போக, ஏய் போதும் போதும் கொஞ்சம் நிறுத்துறியா என்று சொன்ன நீத்து, போர் அடிக்குதுன்னு இங்கே வந்தால் நீ ரொம்ப மொக்க போடுற என்று சொல்லிவிட்டு மறக்காமல் அந்த புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு அவள் ரூமிற்கு சென்று விட்டாள். அதை பார்த்து ஜானு மனதுக்குள் சிரித்து கொண்டாள். கதவை சாத்திவிட்டு கட்டிலின் விளிம்பில் சென்று அமர்ந்தவள் அந்த புத்தகத்தை புரட்டி ருத்ரன் இருந்த பக்கத்தை எடுத்தாள். ஆசையுடன் அந்த படத்தை வருடினாள். கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரோ படத்தில் உள்ள ருத்ரனின் முகத்தில் பட்டு தெரித்தது. அந்நேரம் பிரகாசுடன் இருந்த ருத்ரனின் முகத்தில் தென்றல் காற்று வீசி சென்றது. அனலாய் தகிக்கும் அவன் மனதினை குளிர்விக்கும் பொருட்டு. இரவு எல்லாரும் உணவு சாப்பிட்டுவிட்டு அவரவர் அறைகளுக்குள் சென்று அடைந்து கொண்டனர். நீத்துவோ மனம் எல்லாம் வலி நிறைந்திருக்க முகத்தில் புன்னகையை தவளவிட்ட வண்ணம் வீட்டின் முன் பகுதியில் உள்ள தோட்டத்தில் போடப்பட்டிருந்த பெஞ்சின் மீது வந்து அமர்ந்தாள். அதே நேரம் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கும் ருத்ரனும் மாடியை நோக்கி சென்றான். ஜனனியும் பிரகாசும் தங்கள் காதல் காவியங்களை தொலைபேசியின் வாயிலாக வளர்த்து கொண்டிருந்தனர். அதே நேரம் ஆரு என்ற ஒரே பெயரை கொண்ட 2 உள்ளங்களும் தங்கள் கடந்த காலத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அனிதா காளிராஜின் உயிரே ஆருயிரே பாகம் 5. அதே நேரம் ஆரு என்ற ஒரே பெயரை கொண்ட 2 உள்ளங்கள்
தங்கள் கடந்த காலத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. ருத்ரன் தனது கல்லூரி படிப்பின் 4ஆம் ஆண்டில் வெற்றிகரமாக கால் பதித்த தருணம். மிக பெரிய செல்வந்த குடும்பத்தின் ஒரே வாரிசாக இவன் இருந்தபோதிலும் எல்லோரிடமும் அன்பாகவும் பண்பாகவும் நடந்து கொள்பவன். படிப்பு, விளையாட்டு, தனி திறமை என அனைத்திலும் முதலிடம். கல்லூரி மாணவர்களுக்கு ரோல் மாடல் என்றால் பெண்களுக்கு கனவு கண்ணன். ஆனால் இவன் அதையெல்லாம் கண்டுகொள்ளவே மாட்டான். பெண்கள் அனைவரும் இவனின் கடைக்கண் பார்வைக்காக ஏங்க, இவனோ தனது ஒரே பார்வை வீச்சில் எல்லோரையும் இவனை விட்டு தூர நிறுத்தி விடுவான். ஏனென்றால் இவனுக்கு கோபம் கொஞ்சம் அதிகம். அதுவும் தனக்கு சொந்தமான ஏதாவது ஒன்றில் மற்றவரின் கவனம் பதிந்தால் இவனின் கோபம் எல்லையை கடந்துவிடும். இவன் இறுதி ஆண்டின் போது தனது முதல் வருட கல்லூரி படிப்பில் கால் பதித்தாள் நம் நாயகி ஆருணிதா. தந்தையின்றி தாயால் வளர்க்கப்பட்ட இவள் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு நல்ல மதிப்பெண்கள் பெற்றதால் சிலரின் உதவியுடன் தனது கல்லூரி படிப்பை தொடங்கியிருந்தாள். அவள் அணிந்திருந்த சாதாரண காட்டன் சுடிதாரே அவளின் குடும்ப நிலையை விவரிப்பதாயிருந்தது. எந்தவித ஒப்பனையும் இன்றி முகத்தில் சிறு பதட்டத்துடனும் கண்களில் ஒருவித பயத்துடனும் வந்தவள் அந்த கல்லூரியின் அமைப்பை பார்த்து மிகவும் பயந்து விட்டாள். அச்சச்சோ, எந்த பக்கம் போகிறதுனே தெரியலையே, இவ்வளவு பெரிய காலேஜாக இருக்குது, யாரை பார்த்தாலும் பயமாக இருக்குதே என்று மனதில் நினைத்து கொண்டிருந்தாள். அதற்கு காரணம் அங்கு பயின்ற அனைவரின் தோற்றம்தான். மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களின் தோற்றம் என்னவோ பெரிய ஹை கிளாஸ் லெவலில் இருந்தது. அதுவே அவள் பயப்பட மிகப்பெரிய காரணம். முதல் நாளே வகுப்பறைக்கு தாமதமாக சென்றால் அசிங்கமாக போய்விடும் என்று நினைத்தவள் மனதை ஒருவாறு தைரியத்தை வரவழைத்து கொண்டு சுற்றிலும் பார்த்தாள். அப்பொழுது அவளை கடந்து சென்ற நபரிடம் என்னங்க ஒரு நிமிஷம் என்று கூறி அழைக்க அவள் அழைப்பில் நின்று அவளை திரும்பி பார்த்தான் ருத்ரன். அவன் அவள் கண்களை பார்த்து என்ன என்று கேட்டான். அவளுக்கோ அவனை பார்த்ததும் கை கால்கள் நடுங்க, முகம் எல்லாம் வியர்த்து வலிய, கண்களில் மிரட்சியுடன் அது வந்து என்று தடுமாறினாள். தன்னை பார்த்ததும் கண்களில் ஆசையையும் எதிர்பார்ப்பையும் இன்னும் பலவற்றையும் வலியவிடும் பெண்களின் மத்தியில் தன்னை பார்த்ததும் கண்களில் மிரட்சியை காட்டும் ஆருணிதா இவன் கண்களுக்கு புதிதாக தெரிந்தாள். அவளை பார்த்த இவன் கண்களிலோ சுவாரஸ்யம் கூடியது. ஹலோ, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், ஏன் இப்படி பயப்படுறீங்க என்று கேட்டவன் அவன் கையில் இருந்த தண்ணீர் பாட்டிலை அவளை நோக்கி நீட்டினான். அப்பொழுதும் அவள் பதற்றத்துடன் அவனையும் தண்ணீர் பாட்டிலையும் மாறி மாறி பார்த்தாள். அவன் மூச்சை இழுத்து விட்டு இங்கே பாருங்க, முதல்ல தண்ணியை குடிங்க என்று அழுத்தமாக சொன்னான். அவன் கண்களை பார்த்து கொண்டு நின்றவள் இயந்திரம் போல் அவன் கையில் உள்ள தண்ணீர் பாட்டிலை வாங்கி வாயில் சரித்து கொண்டாள். இப்பொழுது அவளுக்கு கொஞ்சம் பதட்டம் மட்டுப்பட்டிருந்தது. வாட்டர் பாட்டிலை அவனை நோக்கி நீட்டியவுடன் அதை பெற்றுக்கொண்டவன் சொல்லுங்கள், என்ன கேட்க வந்தீங்க என்று கேட்கவும் அவள் சார் என்று ஆரம்பித்து தான் எடுத்திருக்கும் பாடப்பிரிவின் பெயரை சொல்லி கேட்க, ஓ ஃபர்ஸ்ட் இயரா என்று கேட்டான். அவளும் தலையை மேலும் கீழுமாக ஆட்டினாள். அவள் செயலில் புன்னகை புரிந்தவன் பக்கத்தில் இருந்த போர்டில் உள்ள கல்லூரியின் முழு வரைபடத்தையும் காட்டி இதில் பார்த்து போங்களேன் என்று கூறினான். அவன் பேச்சில் இப்பொழுது அவளிடம் இருந்த பயம் போய் அவள் திருதிருவென முழித்தாள். அவள் முழித்ததை பார்த்தவன் மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு தோன்ற, இதற்கு மேலும் அவளை சோதிக்க விரும்பாதவன் வா நான் கூட்டிட்டு போறேன் என்று கூறினான். இப்பொழுதோ அவள் விழிகள் இரண்டும் அதிர்ச்சியில் விரிந்திருக்க, அவள் கண்களை நோக்கியவன் மனதில் இந்த சின்ன கண்களில் இன்னும் எத்தனை மறைத்து வைத்துள்ளாய் பெண்ணே என்று தோன்றியது. ஹலோ, வந்தீன்னா உன்னோட கிளாஸ் ரூமை காட்டிட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஏன்னா நான் இப்போ அந்த பக்கம்தான் போகிறேன். வரலைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு தான் லேட் ஆகும் என்று கூறியவன்
அவளை பயம் காட்டிவிட்டு நடக்கத் தொடங்க அவளும் பயத்தில் அவன் பின்னே ஓடினாள். அவன் சொன்ன வகுப்பறையின் முன்பு வந்து நின்றவள், இதுதான் நீ சொன்ன கிளாஸ் ரூம் என்று சொல்லிவிட்டு நகரப்போக, என்னங்க என்று மறுபடியும் அவனை அழைத்தாள். அவளின் அழைப்பினில் சற்று தடுமாறியவன் நொடி நேரத்தில் தன்னை சமன் செய்து கொண்டு அவளை நோக்கி திரும்பி என்ன என்று ஒற்றை புருவத்தை உயர்த்தி கேட்க, இப்பொழுது தடுமாறுவது அவளின் முறையாயிற்று. ரொம்ப தேங்க்ஸ் என்று அவனை பார்த்து கூறியவள் மெலிதாக புன்னகைக்க, ருத்ரா சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பிடு, இல்லை உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது என்று மனதில் நினைத்தவன் அடுத்த நொடி அங்கே இருந்து கிளம்பி இருந்தான். அவள் வகுப்பறைக்குள் வந்து அங்கே இருந்த ஒரு இடத்தில் அமர்ந்ததும் அவள் அருகில் உள்ள பெண் நித்யா இவளிடம் பேசி இருவரும் நல்ல நண்பர்களானார்கள். அவள் வகுப்பறையில் இருந்த பெண்கள் அனைவரும் இடைவேளையில் இவளின் மேசையை சுற்றி வட்டம் போட்டனர். அதில் ஒரு பெண், அந்த சீனியரை எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்க, இவளோ யாரு அந்த சீனியர் என்று முழித்தாள். மற்றொரு பெண்ணோ, அதான் உன்னை காலையில் இங்கே வந்து விட்டாரே அவருதான், அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, இந்த காலேஜோட ஸ்டூடெண்ட் சேர்மன் இவன் தானாம் என்று கூற, இன்னொருத்தி, ஆமாம் அவனுக்கு பெண் ரசிகைகள் அதிகமாம், ஐயா இப்போ வர யாரையும் திரும்பி கூட பார்த்ததில்லையாம், எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவானாம், ஆனால் ரொம்ப கோபம் வருமாம் என்று ஆளாளுக்கு அவனின் பெருமைகளை அள்ளிவிட, ஆருணிதாவோ மனதிற்குள் இன்னைக்கு தான் வந்தாங்க, அதுக்குள்ளே எப்படி இவ்வளவு தகவல்களை சேகரிச்சாங்கள் என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். மாலை கல்லூரி முடிந்து அனைவரும் வீட்டிற்கு கிளம்பி விட்டிருந்தனர். இவளும் கல்லூரி வளாகத்தில் இருந்து வெளியே வந்து பஸ் ஸ்டாப்பிற்கு சென்றாள். அங்கே நின்று கொண்டிருந்தவள் திடீரென்று நிமிர்ந்து பார்க்க, சரியாக அதே நேரம் தனது பைக்கில் வந்து கொண்டிருந்த ருத்ரனின் கண்கள் ஆருணிதாவின் பார்வையை சென்றடைந்தது. நிமிட நேரத்தில் இருவரின் பார்வைகளும் ஒன்றை ஒன்று கவ்விக்கொள்ள, ஆருணிதாவின் உடலில் மின்சாரம் பாய்ந்தாற்போல் ஒரு உணர்வு. அதே நேரம் ருத்ரனும் அந்த உணர்வினை தான் அனுபவித்து கொண்டிருந்தான். அவன் தன் வாகனத்தின் வேகத்தினை அதிகரித்து சென்று விட்டான். இவளோ வந்த பேருந்தில் ஏறி தனது வீடு நோக்கி சென்று விட்டாள். வீடு வந்ததும் அவளின் துணிகளை மாற்றிவிட்டு வீட்டினை சுத்தம் செய்துவிட்டு தனது துணி மற்றும் அம்மா தங்கைகளின் துணிகளை துவைத்தாள். மணி மாலை 5:30 ஆகிவிட்டது. தங்கை கண்மணியும் தாய் சாரதாவும் வந்துவிட்டனர். தங்கை அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கும் சிறு பெண். தாய் பக்கத்தில் உள்ள ஒரு பத்தி கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். தாயின் வருமானம் வீட்டு செலவிற்கு சரியாக இருக்க, ஆருணிதா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் மாலை நேரம் வேலை பார்த்துதான் தன் பள்ளி படிப்பினை முடித்தாள் மற்றும் தன் தங்கையின் தேவைகளையும் பூர்த்தி செய்வாள். இவர்களுக்கென்று இவள் தந்தை விட்டு சென்றிருந்தது வீடு மட்டும்தான். ஒரு ஹால், கிச்சன், படுக்கையறை மற்றும் பின்கட்டில் சிறு தோட்டம் போன்ற அமைப்புடன் கூடிய வீடு இது. சிறிதாக இருந்தாலும் ஆரு வீட்டை மிகவும் அழகாக வைத்திருந்தாள். அம்மாவும் தங்கையும் வந்தவுடன் அவர்களுக்கு டீ போட்டு கொடுத்துவிட்டு சரியாக 5:45க்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு கிளம்பி விடுவாள். அங்கு 6 மணிக்கு உள்ளே இருக்க வேண்டும் என்பதால் 1/4 மணி நேரத்திற்கு முன்பே வீட்டிலிருந்து நடக்க தொடங்கி விடுவாள். மாலை 6 முதல் 9 மணி வரை அவளுக்கு வேலை நேரம். பள்ளி பருவத்தில் இருந்து வேலை செய்வதால் அவளுக்கு எல்லோரும் அங்கே பழக்கமானவர்களே. ஆனால் அங்கே வண்டியில் வரும் பெண்கள் சில நேரங்களில் இவளை வீட்டில் வந்து விட்டு செல்வர். மற்ற நேரங்களில் அவள் தனியே நடந்துதான் வருவாள். அவள் அன்னை அந்த வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று கூறியும் அவள் தங்கள் குடும்பத்திற்காக வேலையை தொடர்ந்தாள். கல்லூரி வாழ்க்கையும் சிறப்பாக சென்று கொண்டிருந்தது. சில நேரம் ஆருணிதாவும் ருத்ரனும் எதிரெதிரே சந்திக்க நேரிடும். அவ்வேளைகளில் அவள் தன் தலையை குனிந்து கொண்டு அங்கிருந்து நழுவி விடுவாள். ஆனால் ருத்ரனோ தனது ஆழ்ந்த பார்வை வீச்சை அவளை நோக்கி செலுத்திவிட்டு தான் நகர்வான். இவர்கள் இருவரும் இவர்களை அறியாமலே தங்கள் மனதில் இனம் புரியா ஒரு உணர்வினை வளரவிட்டு கொண்டிருந்தனர். ருத்ரன் ஆருணிதா காதல் காவியம் தொடரும்.
அனிதா காளிராஜின் உயிரே ஆருயிரே பாகம் 6. சில நேரம் ஆருணிதாவும் ருத்ரனும் எதிரெதிரே சந்திக்க நேரிடும். அவ்வேளைகளில் அவள் தன் தலையை குனிந்து கொண்டு அங்கிருந்து நழுவி விடுவாள். ஆனால் ருத்ரனோ தனது ஆழ்ந்த பார்வை வீச்சை அவளை நோக்கி செலுத்திவிட்டுதான் நகர்வான். இவர்கள் இருவரும் இவர்களை அறியாமலே தங்கள் மனதில் இனம் புரியா ஒரு உணர்வினை வளரவிட்டு கொண்டிருந்தனர். ஞாயிறு விடுமுறை நாட்களில் ஆருணிதா முழு நாளும் வேலைக்கு சென்று விடுவாள். தனது சம்பள பணத்தில் ஒரு பாதியை தன் தங்கைக்கென வங்கியில் சேமித்து கொண்டிருக்கிறாள். இவர்களின் கஷ்ட காலத்தில் இவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது இவளின் சித்தப்பா வெங்கடாச்சலம்தான். வெங்கடாச்சலம் இவள் தந்தையின் தம்பி. என்னதான் இரு குடும்பங்களும் பேசிக்கொள்வதில்லை என்றாலும் ஆருவின் தந்தையின் மறைவிற்கு பின் இவர்களுக்கு மன தைரியத்தை கொடுத்தது இவர்தான். அதனால் இவர் சொன்னால் ஆருணிதா எதையும் மறுத்து பேச மாட்டாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே வெங்கடாச்சலம் இவர்களின் வீட்டிற்கு வந்திருந்தார். இவளும் வேலைக்கு ஆயத்தமாகி கொண்டிருந்தாள். அவரோ, அண்ணி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று கூறினார். சாரதாவோ, சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம் என்று கேட்டார். அண்ணி, நம்ம நீத்துக்குட்டிக்கு வரன் ஒன்று வந்திருக்கு. நல்ல குடும்பம், பொண்ணுக்கு எதுவும் செய்ய வேணாம், நீங்கள் பொண்ணு கொடுத்தா மட்டும் போதும், நாங்கள் நல்லா வச்சுப்போம்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ளை பையனும் நல்ல பையனாக தெரிகிறார். குடும்பத்தை பற்றி விசாரித்தேன், எல்லாரும் நல்லபடியாக தான் சொல்கிறாங்க என்று கூறினார். இதனை கேட்டதும் அடுப்படியில் இருந்த ஆருணிதாவிற்கு மனதில் ஒரு இனம் புரியாத வலி ஆட்டி படைக்க ஆரம்பித்து விட்டது. மனதினை ஏதோ பாரம் அழுத்துவது போன்ற உணர்வு. ஆனால் அது என்னவென்று அவளால் உணர முடியவில்லை. மூச்சு விடவே மிகவும் சிரமமாக உணர்ந்தாள். அவள் மனமும், கடவுளே ப்ளீஸ், எனக்கு இந்த கல்யாணம் எல்லாம் வேண்டாம். நான் போய்விட்டா என் அம்மாவும் தங்கச்சியும் எப்படி இருப்பாங்க? என்னால் அவங்கள கஷ்டப்பட வைக்க முடியாது. என் தங்கச்சி நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும் என்று கடவுளிடம் முறையிட்டு கொண்டிருந்தாள். சாரதாவோ, இல்லை தம்பி, அவள் படிக்கணும்னு ஆசைப்படுறா. அதனால் இந்த படிப்பு முடிஞ்சதும் அப்புறமா எதுனாலும் பேசிக்கலாம், இன்னும் வயசு இருக்குதே என்று எடுத்து கூறவும் வெங்கடாச்சலமும், சரி அண்ணி, நல்ல குடும்பம், அதான் சொன்னேன் என்று கூறிவிட்டு ஆருணிதா கொடுத்த டீயை குடித்துவிட்டு சென்று விட்டார். இப்பொழுதுதான் அவளுக்கு சீராக மூச்சு விடவே முடிந்தது. மனம் முழுவதும் இனம் புரியாத சந்தோஷம். அதே சந்தோஷத்துடன் வேலைக்கு கிளம்பி சென்று விட்டாள். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கடையில் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அவளிடம் கஸ்டமர் ஒருவர் ஒரு பொருள் வேண்டும் என கேட்க, அவர் கொஞ்சம் வயதானவர் என்பதால் இவளே அதை எடுத்து வர சென்றாள். அப்பொழுது அவள் செல்லும் வழியில் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு பின்புறமாக நின்றவள், எப்படி இவங்களை நகர சொல்றது என்று சிந்தித்தவள், என்னங்க, கொஞ்சம் நகர்றீங்களா என்று கூறினாள். அதை கேட்ட நிமிடம் அங்கே நின்றவனின் மனதில் ஒரு பரவச உணர்வு. உடம்பில் உள்ள முடிகள் எல்லாம் சிலிர்த்து கொள்ள நொடி நேரம் கூட தாமதிக்காமல் திரும்பி பார்த்தான். அவன் திரும்பி பார்த்த நேரம் ஆருணிதா தலையை கீழே குனிந்து கொண்டு நின்றாள். முன்புறமாக திரும்பியவன் எந்த பக்கமும் நகராமல் அவளை பார்த்த வண்ணம் நிற்க, அவளோ, ப்ளீஸ் கொஞ்சம் நகருங்கள் என்று கூறினாள். நகரலைன்னா என்ன பண்ணுவீங்க என்று அவன் ஒரு மாதிரியான குரலில் கேட்க, அதனால் எரிச்சல் பட்டவள் சரால் என தன் தலையை உயர்த்தி பார்த்தாள். அவனை பார்த்த கணத்தில் அவளிடம் இருந்து எரிச்சல் விலகி ஒரு கூச்சம் பரவ தலையை குனிந்து கொண்டாள். அவளின் முக பாவத்தை வைத்து அவளின் எண்ண ஓட்டத்தை அறிந்தவன் நகர்ந்து நின்றான். அவளும் குனிந்து கொண்டு போய் அம்முதியவர் கேட்ட பொருளை எடுத்து கொண்டு போய் அவரிடம் கொடுத்தாள். அவள் அப்பொருளை எடுத்து கொண்டு போய் பெரியவரிடம் கொடுக்கும் வரை ருத்ரனின் பார்வை அவளை விட்டு நகரவில்லை. மச்சான், இன்னும் என்னடா பண்ற என்ற நண்பனின் குரலில் தன்னிலை அடைந்தான். ஒன்னும் இல்லடா என்று கூறியவன் முகத்தில் அப்படி ஒரு பரவசம்.
என்னடா மச்சான், முகம் எல்லாம் பல்ப் எரியுது என்று கேட்க, ருத்ரனோ அங்கே நின்று கொண்டிருந்த ஆருணிதாவை பார்த்து கொண்டிருந்தான். நண்பனின் தோளில் கை வைத்தவன், என்னடா பண்ற? நீ இந்த மாதிரி இருந்து நான் பார்த்ததில்லையே. எந்த பெண்ணையும் நீ நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டியே. என்னடா நடக்குது என்று கேட்க, வெக்கத்துடன் கூடிய முறுவலை சிந்தினான் நம் ருத்ரன். மச்சான், வெக்கப்படுறியாடா என்று கேட்டவன் ஆச்சரியமாக அவனை பார்த்து கொண்டிருந்தான். டேய், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா என்று கூறியவன் வெட்கம் இன்னும் அதிகரித்தது. மச்சான், உண்மையை சொல்லுடா. உன் கூட இருக்கிற யாருமே நீ சொல்கிறத நம்ப மாட்டாங்க. ஏன்னா உன் முகமே உன்னை காட்டி கொடுக்குது என்று கூறினான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா என்று கூறி தன்னை சமன் செய்து கொண்டவன் வாங்க வந்த பொருளை எடுக்க சென்றான். ருத்ரனை பார்த்த நொடிகளில் இருந்து ஆருவின் மனதிலோ ஒரு மகிழ்ச்சி, என்னவென்று சொல்ல தெரியாத ஒரு உணர்வு. இருக்கும் இடம் உணர்ந்து அவள் தன் வேலையில் கவனமானாள். அவள் அங்கு சென்று பில் போட ஆரம்பித்தாள். கடையிலும் கூட்டம் குறைந்து 1-2 பேர் மட்டுமே இருந்தனர். ருத்ரனும் எந்த பொருளையும் எடுக்காமல் கடையினையே சுற்றி கொண்டு ஆருவையும் பார்வையிட்டு கொண்டு இருந்தான். அவன் நண்பன், மச்சான் நான் வரேன்டா, நீ உன் வேலையை பாரு என்று கூறிவிட்டு கண்ணடித்து விட்டு சென்று விட்டான். எல்லாரும் சென்ற பின்பு ஆரு ருத்ரனை தன் கள்ளப்பார்வை கொண்டு தேடினாள். ஆனால் அவனை காணவில்லை என்றதும் அவள் முகம் காற்று போன பலூனை போல் சுருங்கி விட்டது. அவள் அமைதியாக அமர்ந்து அவள் முன் இருந்த கணினியை வெறித்து கொண்டிருந்தாள். அதே நேரம் அங்கே ஒரு அலமாரியின் பின் ஒளிந்து நின்ற ருத்ரனும் இவளை தான் பார்த்து கொண்டிருந்தான். இவளின் ஒவ்வொரு அசைவுகளையும் முக மாறுதல்களையும் பார்த்து இறக்கையில்லாமல் வானில் பறந்து கொண்டிருந்தான். அவள் முகம் சோர்வடைந்தவுடன் இவன் முகம் திருவிழா விளக்கு போல் பிரகாசமாகிவிட்டது. அதே புன்னகையுடன் கையில் ஒரு பெரிய சைஸ் டெய்ரி மில்க் சாக்லேட்டுடன் அவளை நோக்கி வந்தான். வந்தவன் அவள் முன் அந்த சாக்லேட்டை நீட்டி பில் போட சொல்ல, அவளும் அவனை கவனியாது அந்த சாக்லேட்டுக்கு பில் போட்டுவிட்டு பணத்தை வாங்கி கல்லாவில் போட்டாள். பின் பில்லையும் சாக்லேட்டையும் அவனிடம் நீட்ட, ஆனால் அவனோ அதை வாங்காமல் அவளை தான் பார்த்து கொண்டு நின்றிருந்தான். ருத்ரன் ஆருணிதா காதல் காவியங்கள் தொடரும். அனிதா காளிராஜின் உயிரே ஆருயிரே பாகம் 7. அவள் முகம் சோர்வடைந்தவுடன் இவன் முகம் திருவிழா விளக்கு போல் பிரகாசமாகிவிட்டது. அதே புன்னகையுடன் கையில் ஒரு பெரிய சைஸ் டைரி மில்க் சாக்லேட்டுடன் அவளை நோக்கி வந்தான். வந்தவன் அவள் முன் அந்த சாக்லேட்டை நீட்டி பில் போட சொல்ல, அவளும் அவனை கவனியாது அந்த சாக்லேட்டுக்கு பில் போட்டுவிட்டு பணத்தை வாங்கி கல்லாவில் போட்டாள். பின் பில்லையும் சாக்லேட்டையும் அவனிடம் நீட்ட, ஆனால் அவனோ அதை வாங்காமல் அவளை தான் பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அதனால் தன்னிலை அடைந்த ஆருணிதா நிமிர்ந்து பார்க்க, அவன் அவளை பார்க்க, இருவரின் பார்வையும் ஒன்றை ஒன்று கவிக்கொண்டது. உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதினேன் காற்றில்தானே என்று அங்கே இருந்த ஒருவரின் கைபேசி சினுங்கியது. அந்த சத்தத்தில் இருவரும் தன்னிலை அடைந்தனர். சார், இந்தாங்க என்று ஆருணிதா சாக்லேட்டை நீட்ட, அவளை பார்த்தவன் அதை வாங்காமல் 2 கைகளையும் தன் பேண்ட் பாக்கெட்டில் விட்டு கொண்டான். அதை பார்த்தவள் ஒன்றும் புரியாமல் முழிக்க, அவனோ நாளைக்கு காலேஜில் வந்து வாங்கிக்கிறேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டான். அவளோ பேந்த விழித்து கொண்டிருக்க, அடுத்த கஸ்டமர் பில் போட வர அவள் அந்த சாக்லேட்டை தன் பையினுள் பத்திரப்படுத்தி வைத்தாள். பின்பு வேலையில் கவனமானாள். இங்கே வீட்டிற்குள் நுழைந்த ருத்ரனோ மிகவும் சந்தோஷமாக இருந்தான். ஏதோ ஒரு பாடலை ஹம்மிங் செய்தபடி உள்ளே நுழைய, அங்கே சோபாவில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த இவனது தாயும் தகப்பனும் இவனை புரியாத பார்வை பார்த்தனர். ருத்ரனோ அவர்களின் பார்வையினை கண்டுகொள்ளாது சோபாவில் அமர்ந்து
தாயின் மடியில் தலை சாய்த்து அவர் கைகளை தன் தலையில் எடுத்து வைத்தான். அவரும் அவன் ஆசைப்படி மெதுவாக தலையை கோதிவிட்டார். அவன் தந்தையோ அவனை பார்த்து, என்னடா மகனே, முகையெல்லாம் ஒரே புன்னகையா இருக்கு என்று கேட்க, அவனோ அப்படியெல்லாம் ஒன்றுமில்ல டேட் என்று கூறிவிட்டு தனக்குத்தானே சிரித்து கொண்டிருந்தான். அதை கவனித்த இவன் பெற்றோர்கள் அர்த்தம் புரிந்த புன்னகையை தங்களுக்குள் பரிமாறிக்கொண்டனர். பின்பு அவனோ சிரித்து கொண்டே ஒரு துள்ளலுடன் தன் அறையை நோக்கி சென்று விட்டான். இரவு வேலை முடிந்து ஆருணிதா வீட்டிற்கு வரவும் அவள் தங்கை அவளை நோக்கி ஓடி வந்து அவளை கட்டிக்கொண்டாள். பின்பு 3 பேரும் சந்தோஷமாக சிரித்து பேசி இரவு உணவினை முடித்துவிட்டு தூங்க சென்று விட்டனர். படுக்கையில் படுத்த நீத்துவிற்கு தூக்கம் வரவே இல்லை. அவள் புரண்டு புரண்டு படுத்து படுக்கையை பாடாய் படுத்தி கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது நீத்துவிற்கு கனவு வந்தது. கனவில் ருத்ரன் வந்தான். அவளை பார்த்து சிரித்தான். நாளைக்கு காலேஜில் வந்து தா என்று அவள் முகம் பார்த்து கூறினான். இவளும் தூக்கத்திலேயே சரி என்று கூறிவிட்டு ஆழ்ந்த நித்திரைக்கு சென்று விட்டாள். இங்கு ருத்ரனின் நிலையோ படு மோசமாக இருந்தது. தூக்கம் வராமல் படுக்கையில் உருண்டு கொண்டிருந்தான். ரூமில் எந்த திசையில் பார்த்தாலும் என்னங்க என்று ஆரு அவனை அழைப்பது போலவே இருந்தது. என்னடா இது, எங்கே பார்த்தாலும் அவளே தெரிகிறா, நமக்கு ஏதாவது நோய் வந்துருச்சா, தூக்கம் வேற வரமாட்டேங்குது என்று புலம்ப ஆரம்பித்து விட்டான். மணி என்ன என்று கடிகாரத்தை பார்க்க அது 2 என்று காட்டிக்கொண்டிருந்தது. என்ன பண்ணலாம் என்று யோசித்தவன் தன் நண்பனின் நம்பருக்கு அழைப்பு விடுக்க, ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தவன் இந்நேரம் எவன்டா உயிரை வாங்கிறது பரதேசி என்று திட்டிவிட்டு செல்லை உயிர்ப்பித்து காதில் வைத்து ஹலோ என்று ராகம் பாடினான். மறுமுனையில் இருந்த ருத்ரனோ, டேய் மச்சி, தூக்கமே வரமாட்டேங்குதுடா என்று சினுங்க, அவன் பேச்சை கேட்டவனுக்கு தூக்கம் தூரப்போய் ஆர்வம் வந்து ஒட்டி கொண்டது. ஏனென்றால் ருத்ரன் இப்படியெல்லாம் பேசும் ரகம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசிவிடுவான். யாரை பார்த்தும் தன் மனதை அலைப்பாய விடமாட்டான். நண்பர்கள் எல்லாரும் இவனை முனிவர் என்று கூட கிண்டலடிப்பார்கள். காலேஜில் உள்ள எல்லா பெண்களின் கண்களும் இவனை சுற்றி வட்டமிடும். ஆனால் இவன் ஒரு பார்வையிலேயே எல்லோரையும் எட்ட நிறுத்தி விடுவான். அப்படிப்பட்டவன் இப்படி அர்த்த ஜாமத்தில் போன் செய்து சினுங்குகிறான் என்றால் ஏதோ இருக்கு என்று கணித்து கொண்டான். டேய் மச்சி, என்னடா நடுராத்திரியில் ஃபோன் பண்ணியிருக்க, என்னடா ஆச்சு, மோகினி எதுவும் அடிச்சிருச்சா என்று கேட்க, ருத்ரனும் ஆமாண்டா மோகினி தான், மாய மோகினி என்று கிரக்கமாக சொல்ல, அதை கேட்ட நண்பனும் என்னடா மச்சி ஒரு தினுசா பேசுகிற என்று கேட்டான். ருத்ரனோ அவன் பேசுவதை எல்லாம் காதில் வாங்காமல், டேய் ஆகாஷ், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது, பசிக்குது ஆனால் சாப்பிட முடியலை, தூங்க முடியலை, முழுசாக இந்த உணர்வை என்னால் தாங்கவே முடியலடா என்று சொன்னான். அதை கேட்ட ஆகாஷோ, மச்சி என்னடா என்னெல்லாமோ சொல்கிற, யாரையாவது லவ் பண்ணுறியாடா என்று கேட்டான். லவ் பண்ணுறேனான்னு தெரியலடா, ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்குடா அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது, எப்போவும் அவ கூடவே இருக்கணும் போல இருக்குடா, கண்ணை மூடுனா கூட அவ தாண்டா வந்து நிற்கிறா, அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடா, எப்போடா விடியும் அவளை போய் பார்க்கலாம்னு மனசு தவிக்குதுடா, என்னடா பண்ண என்று பாவமாக கேட்டான் ருத்ரன். மச்சி, காதலில் விழுந்து விட்டாயாடா என்று ஆகாஷ் கூற, ருத்ரனின் முகமோ வெக்கத்தை தத்தி எடுத்து கொண்டது. மச்சி, நீ எதுக்கும் கவலைப்படாதடா, நல்லதே நடக்கும். ஆமாம், பொண்ணு யாருடா? என் நண்பனின் வாழ்வில் வசந்தத்தை பொழிய செய்த அந்த தேவதை யாரு என்று வசனம் பேசியவன் திடீரென்று மச்சான் என்று இழுக்கவும், என்னடா என்று ருத்ரன் கேட்டான். ஆகாஷோ, கண்டுபிடிச்சேன், உன் காதலி யாரென்று கண்டுபிடிச்சேன் என்று பாட,
ருத்ரனோ யாருடா என்று கேட்டான். தொடரும். அனிதா காளிராஜின் உயிரே ஆருயிரே பாகம் 8. மச்சி, காதலில் விழுந்து விட்டாயாடா என்று ஆகாஷ் கூற, ருத்ரனின் முகமும் வெட்கத்தை தத்தெடுத்து கொண்டது. மச்சி, நீ எதுக்கும் கவலைப்படாதடா, நல்லதே நடக்கும். ஆமாம், பொண்ணு யாருடா? என் நண்பனின் வாழ்வில் வசந்தத்தை பொழிய செய்த அந்த தேவதை யாரு என்று வசனம் பேசியவன் திடீரென்று மச்சான் என்று இழுக்கவும், என்னடா என்று ருத்ரன் கேட்டான். ஆகாசோ, கண்டுபிடிச்சேன், உன் காதலி யாரென்று கண்டுபிடிச்சேன் என்று பாட, ருத்ரனோ யாருடா என்று கேட்டான். அதற்கு ஆகாஷ், மச்சி, அந்த சூப்பர் மார்க்கெட்டில் பில் போட்ட நம்ம ஜூனியர் பொண்ணு தானடா என்று கேட்கவும், எப்படிடா கண்டுபிடிச்ச என்று ருத்ரன் ஆர்வமானான். அது அப்படிதான்டா என்று கூறினான் ஆகாஷ். மச்சி, நானும் காலேஜில் தான் நிறையா தடவை அந்த பொண்ணை பார்த்துருக்கேன்டா. ரொம்ப அமைதியான பொண்ணு, மற்றவங்களுக்கு நல்லா உதவி செய்கிறாடா என்று கூற, அதை கேட்ட ருத்ரனும், ஆமாண்டா, உன் தங்கச்சி உன்ன மாதிரி தானே இருப்பாள் என்று கூறி அவளை ஆகாஷின் தங்கையாக மாற்றிவிட்டான். ஆகாஷு, மச்சி, சொன்னாலும் சொல்லனாலும் அவ என் தங்கை தாண்டா என்று கூறிவிட்டு, இங்கே பாரு, என் தங்கச்சியை கண்கலங்காமல் காலம் முழுவதும் நீ தான் பார்த்துக்கணும். அப்புறம் உன்னோட குரங்கு கோபத்தையெல்லாம் அவகிட்ட காட்டக்கூடாது என்று பல கண்டிஷன்களை போட்டுவிட்டு போனை கட் செய்தான். தன் காதலை உணர்ந்த நொடி முதல் ருத்ரனின் மனதின் அலைக்கழிப்பு மட்டுப்பட்டு அவனும் உறங்க ஆரம்பித்தான். உறங்கும் முன்பு முதலில் அவ பேரை கேட்கணும், என் பட்டுக்குட்டி என்று கொஞ்சிக் கொண்டு தூங்கி போனான். காலையில் நேரமே எழுந்து குளித்து லைட் பிங்க் கலர் ஷர்ட்டையும் சந்தன கலர் ஜீன்ஸும் அணிந்து சட்டை கைகளை மேலேற்றிவிட்டு மேல் 2 பட்டன்களை திறந்துவிட்டு சாப்பாட்டு மேஜையில் வந்து அமர்ந்தான். அவனை கண்ட அவன் தாயும் தந்தையும் வாயை பிளந்து கொண்டு அவனை பார்த்தனர். அவர்களை பார்த்த ருத்ரனோ ஒரு வெட்க புன்னகையை உதிர்த்துவிட்டு சாப்பிட்டு விட்டு விசிலடித்தபடியே கண்களில் கூலிங் கிளாஸை மாட்டிக்கொண்டு பைக்கில் பறந்து விட்டான். வரும் வழியில் ஆகாஷையும் கூட்டிக்கொண்டு கல்லூரிக்குள் நுழைந்தவன் நுழைவாயிலின் அருகே பைக்கை நிறுத்திவிட்டு அதன் மேல் அமர்ந்து தன் தேவதைக்காக காத்திருக்க ஆரம்பித்தான். ருத்ராவின் முகத்தில் உள்ள ஆர்வத்தையும் மகிழ்ச்சியையும் பார்த்து ஆகாஷ், மச்சி, டுடே யூ லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல் என்று கூறி ஒற்றை கண்ணை அடித்து விசிலடித்தான். அதை கேட்டதும் ருத்ரனின் முகம் ஃபோக்கஸ் லைட் போட்டது போல் பிரகாசமாகி விட்டது. ருத்ரன் ஆர்வமாக வாசலை நோக்கி கொண்டிருந்தான். சரியாக அதே நேரம் அவனின் தேவதை உள்ளே நுழைந்தாள். சந்தன கலரும் பிங்க் கலரும் கலந்த காட்டன் சுடிதாரில் 2 பக்கமும் பின் செய்யப்பட்ட துப்பட்டா. பஸ்ஸில் கூட்டத்தில் நசுக்கப்பட்டு ஆடை கசங்கி இருக்க, தலை கலைந்திருக்க, முகமெல்லாம் வியர்த்து போய் கல்லூரிக்குள் வந்து கொண்டிருந்தாள். அவளை பார்ப்பதற்கு பூலோகத்து தேவதையே நடந்து வருவது போல் இருந்தது ருத்ரனுக்கு. கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும், ஆனால் என்ன பண்ண, ருத்ரனுக்கு அப்படி இருக்குதே. பரந்த மனதை கட்டுக்குள் கொண்டு வந்தவன் தனது கூரிய பார்வையை அவள் மீது செலுத்தலானான். ஆருத்ராவும் வரும் வழியிலேயே அவனை கண்டு கொண்டாள். அவனை பார்த்ததும் அவள் கண்ணில் தோன்றி மறைந்த மின்னலை ருத்ரன் ஆகாஷ் இருவரும் கண்டு கொண்டனர். வந்தவள் நேராக ருத்ரனை நோக்கி வந்தாள். வந்ததும் அவள் பையில் உள்ள சாக்லேட்டை எடுத்து ருத்ரனை நோக்கி நீட்டினாள். அவள் முகத்தில் சிறு புன்னகை. ஆகாசோ இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். ஆருவோ, சாரி, இந்தாங்க நீங்கள் நேற்று தந்த சாக்லேட் என்று கூறி கையை நீட்டிக் கொண்டிருந்தாள். ருத்ரனோ அதை வாங்காமல் அவள் கண்களை பார்த்து கொண்டு, உன் பெயர் என்ன என்று கேட்டான். அவளும் சிறு தயக்கத்துடன் அவன் கண்களை பார்த்து கொண்டு, ஆருணிதா சார் என்று கூறினாள். அவள் பெயரை சொன்னவுடன்
ஆகாசும் ருத்ரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பின்பு ருத்ரன் அவளை பார்த்து, என் பெயர் தெரியுமா என்று கேட்க, அவளோ தலையை தெரியும் என்ற ரீதியில் ஆட்டினாள். என்ன என்று ருத்ரன் கேட்க, பெண்ணவளோ ருத்ரன் சார் என்று கூறினாள். அதை கேட்ட ருத்ரன், ஓகே நீ போ, மத்தியானம் லஞ்ச் டைமில் கேண்டீனில் வந்து இந்த சாக்லேட்டை தா என்று கூறிவிட்டு நண்பனை அழைத்து கொண்டு சென்று விட்டான். ஆருணிதாவும் சாக்லேட்டை பையில் போட்டுக்கொண்டு சென்று விட்டாள். ஆனால் இங்கே நடந்த இந்த காட்சியை இரு கண்கள் கொலை வெறியுடன் பார்த்து கொண்டிருந்தது. அது வேற யாருமில்லை, அதே கல்லூரியில் கடைசி வருடம் படித்து கொண்டிருக்கும் நேஹா. நேஹா மிகவும் வசதியான குடும்பத்து பெண். ஒரே பெண் வாரிசு என்பதால் அனைவரின் செல்ல பெண். கேட்டது அனைத்தும் அடுத்த நொடி கையில் இருக்கும். பார்ப்பதற்கும் மிகவும் அழகு. கல்லூரியில் பல ஆண்கள் இவளை வட்டமடிக்க, காரிகையோ ருத்ரனின் ஆளுமையில் மனதை பறிகொடுத்தாள். அவளும் பல வழிகளில் தன் மனதில் இருப்பதை ருத்ரனிடம் கூறிவிட்டாள். ஆனால் அவனோ அவளை ஒரு பொருட்டாக மதிக்க கூட இல்லை. ஆனால் இன்று தன் கால் தூசிக்கு கூட பெறாத ஒருவளிடம் ருத்ரன் நின்ற விதமும் அவனின் பார்வையும் நேஹாவை வெறி கொண்டவள் போல் மாற்றியது. அவள் மீது யாரோ நெருப்பை அள்ளி கொட்டியது போல் தகதக என்று உடம்பெல்லாம் எரிய ஆரம்பித்தது. அடியே, உன்னை சும்மா விடமாட்டேன்டி. ருத்ரன் எனக்கு மட்டும்தான். அவனை நான் யாருக்காகவும் விட்டுத்தர மாட்டேன். அதையும் மீறி எங்கள் 2 பேருக்கும் நடுவில் யாராவது வந்தா அவங்கள உரு தெரியாமல் அழிச்சிடுவேன் என்றும் மனதில் சூளுரைத்து கொண்டாள். மதியம் லஞ்ச் டைமில் தனது சாப்பாடு டப்பாவையும் அந்த சாக்லேட் பாரையும் கையில் எடுத்துக்கொண்டு ருத்ரனை தேடிச் சென்றாள் ஆருணிதா. அவள் வருவதை பார்த்த ருத்ரன் ஆகாசை பார்க்க, அவன் சிரித்து கொண்டே என்ஜாய்டா மச்சி என்று கூறி கண்ணடித்துவிட்டு கேண்டீன் நோக்கி சென்று விட்டான். பின் ஆருணிதாவை அழைத்த ருத்ரன் சற்று தொலைவில் உள்ள ஒரு ஸ்டோன் பெஞ்சில் அமர சொல்லி இவனும் அருகில் அமர்ந்தான். ஆரு தனது வாழ்வில் இதுவரை எந்த ஒரு அந்நிய ஆடவனிடமும் பேசியது, ஏன் முகத்தை ஏறெடுத்து பார்த்தது கூட கிடையாது. ஆனால் இன்று இப்படி ஒரே பெஞ்சில் ஒரு ஆணுடன் அமர்ந்திருப்பது அவளுக்கு ஒருவித படபடப்பை ஏற்படுத்தியது. அவள் கைகள் நடுங்க, முகமெல்லாம் வியர்த்து வழிய ஆரம்பித்தது. அதை பார்த்து ருத்ரன், ஏய் என்ன இப்படி வேர்க்குது, என்ன ஆச்சு என்று கேட்க, அவள் தலையை நிமிர்ந்து கூட பார்க்காமல் தன் கையில் உள்ள சாக்லேட்டை அவனை நோக்கி நீட்டினாள். சார் இந்தாங்க உங்கள் சாக்லேட், நான் கிளம்புறேன் என்று கூறிக்கொண்டே எழுந்து நின்றாள். ஆனால் ருத்ரனோ தனது இரு கைகளையும் கட்டிக்கொண்டு கூரிய பார்வையை அவளை நோக்கி வீசினான். அவளுக்கு மேலும் வியர்த்து வடியவும் அவளை பார்த்து, ஆரு என்னை பார் என்றான். தொடரும். அனிதா காளிராஜின் உயிரே ஆருயிரே பாகம் 9. அவள் கைகள் நடுங்க, முகம் எல்லாம் வியர்த்து வழிய ஆரம்பித்தது. அதை பார்த்து ருத்ரன், ஏய் என்ன இப்படி வியர்க்குது, என்ன ஆச்சு என்று கேட்க, அவள் தலையை நிமிர்ந்து கூட பார்க்காமல் தன் கையில் உள்ள சாக்லேட்டை அவனை நோக்கி நீட்டினாள். சார் இந்தாங்க உங்கள் சாக்லேட், நான் கிளம்புகிறேன் என்று கூறிக்கொண்டே எழுந்து நின்றாள். ஆனால் ருத்ரனோ தனது இரு கைகளையும் கட்டிக்கொண்டு கூரிய பார்வையை அவளை நோக்கி வீசினான். அவளுக்கு மேலும் வியர்த்து வடியவும் அவளை பார்த்து, ஆரு என்னை பார் என்றான். அனைவரும் அவளை நீது என்றுதான் அழைப்பார். ஆதலால் அவனின் ஆரு என்ற அழைப்பு அவளுள் ஒரு புதிய உணர்வை தோற்றுவித்தது. அவளும் ஏதோ மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது போல் நிமிர்ந்து அவனை பார்த்தாள். இப்படி உட்காரு என்று அவன் சொன்னதும் அவளும் அவன் அருகே அமர்ந்தாள். கையில் என்ன சாப்பாடு? என்ன சாப்பாடு? சாம்பார் சாதம். யார் செஞ்சது என்று ஆர்வமாக கேட்டான்.
நான் தான் என்று கூறி அவன் முகத்தை ஏறிட்டாள். இருவர் பார்வையும் ஒன்றோடொன்று கலந்து கொண்டன. ருத்ரன் தனது வலது கையை அவளை நோக்கி நீட்டினான். அவள் தன் கையில் உள்ள டிபன் பாக்ஸை அவன் கையில் கொடுத்தாள். அதில் உள்ள சாப்பாட்டை அள்ளி சாப்பிட ஆரம்பித்தான் ருத்ரன். பெண் அவள் கண்களிலோ ஆர்வம் பொங்கி வழிந்தது. அவள் பார்வையின் அர்த்தத்தை உணர்ந்தவன், சாப்பாடு ரொம்ப டேஸ்டாக இருக்கு என்று கூறி 2 வாய் சாப்பிட்டான். டப்பாவை மூடி வைத்துவிட்டு, உனக்கு ஏதாவது கேண்டீனில் வாங்கிட்டு வர சொல்லவா, இது எச்சில் பண்ணிட்டேன் என்று கூறினான். அவளோ, வேண்டாம் சார், சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நானே சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் வேற ஏதாவது வாங்கி சாப்பிடுங்கள் என்று கூறி பாக்ஸை கையில் எடுத்தவள் தண்ணீர் பாட்டிலை அவனை நோக்கி நீட்டினாள். அவனும் கையை கழுவி விட்டு எழுந்து கொண்டான். ஓகேம்மா, நீ சாப்பிடு என்று கூற அவள் கையில் உள்ள சாக்லேட் பாரை அவனை நோக்கி நீட்டினாள். அவனோ சிறு முறுவலுடன், நீ சமைத்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது, ஸோ இதை நீயே வச்சுக்கோ என்று கூறிவிட்டு போயிட்டு வரேன் என்று கூறி சென்று விட்டான். இவள்தான் ஏதோ மந்திர உலகில் சஞ்சரிப்பது போல் அந்த பெஞ்சிலேயே அமர்ந்து டப்பாவை திறந்து அவன் சாப்பிட்ட அதே பகுதியில் உள்ள சாப்பாட்டை அள்ளி வாயில் வைத்தாள். ஆம், உணவு மிகவும் சுவையாக இருந்தது. நம்ம சமையல் எவ்வளவு ருசியாக இருக்கா என்று அவளுக்குமே ஆச்சரியம்தான். சாப்பிட்டு முடித்து கை கழுவி விட்டு அவன் கொடுத்து சென்ற சாக்லேட்டை பார்த்து சிரித்துவிட்டு அதை தன் பையில் பத்திரப்படுத்தி கொண்டாள். ஏனென்றால் அவள் மனதிலும் ருத்ரன் சிம்மாசனமிட்டு அமர்ந்து விட்டான். ஆனால் அதை அவள் உணராமல் போனதுதான் பரிதாபம். இதை தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்த நேஹா, பிச்சைக்கார நாய், உனக்கு கோடீஸ்வர ருத்ரன் வேணுமா? அவன் அழகு எங்க, நீ எங்க? ஏணி வச்சா கூட உங்கள் 2 பேருக்கும் செட் ஆகாது. ஆனால் நான் உன்ன மாதிரி பிச்சைக்காரி கிடையாது. என் அழகுக்கும் என்கிட்ட இருக்க சொத்துக்கும் நானும் ருத்ரனும் தான் எங்கள் வாழ்க்கையில் சேருவோம். ஊடால நீ வந்த, உன்னை உரு தெரியாமல் அழிச்சிடுவேன் என்று மனதில் கூறிக்கொண்டாள். தன் வஞ்சத்தின் முதல் படியாக எப்படியாவது ருத்ரன் கொடுத்த அந்த சாக்லேட்டை திருடிவிட வேண்டும் என்று முடிவு எடுத்தாள் நேஹா. சரியாக கல்லூரி முடிவடையும் நேரம் நீத்துவின் வகுப்பறை அருகே வந்தாள் நேஹா. வந்தவள் கையில் ஒரு சிறிய ஜூஸ் பாட்டிலையும் எடுத்து வந்தாள். நீத்து வரும் வராண்டாவின் ஓரமாக நின்றவள் அந்த ஜூஸ் பாட்டிலை திறந்து வைத்து கொண்டு தெரியாமல் இடிப்பது போல் நீத்துவை இடித்தாள். அதன் விளைவாக நேஹாவின் கையில் இருந்த ஜூஸ் நீத்துவின் உடையில் சிந்திவிட்டது. அச்சோ, சாரி ஜூனியர், ஐ எம் ரியலி சாரி, ஏதோ தெரியாமல் கொட்டிருச்சு, நீ வரதை நான் கவனிக்கவே இல்லை, ப்ளீஸ் சாரி என்ற பல சாரிகளை சொல்லி நீத்துவை நம்ப வைத்தாள். ஐ எம் வெரி சாரிப்பா என்று கூறி முகத்தை பாவமாக வைத்து கொண்டாள். அந்தோ பரிதாபம், பிறவியிலேயே இரக்க குணம் கொண்ட பெண் இவள் நடிப்பை நம்பிவிட்டாள். வாங்க ஜூனியர், போய் க்ளீன் பண்ணிட்டு வரலாம் என்று நேஹா அழைக்க, இல்லைங்க வேண்டாம், நானே போய் கழுவிக்கிறேன் என்று சிறு குரலில் கூறினாள் நீத்து. விடுவாளா நேஹா? விட்டால் அவள் எப்படி நேஹா ஆக முடியும்? அதையும் இதையும் பேசி பல மன்னிப்புகளை கேட்டுவிட்டு நீத்துவை அழைத்து கொண்டு வாஷ்ரூமிற்கு சென்றாள். நீ போய் துணியை சுத்தம் செய்துவிட்டு வாப்பா, அதுவரை நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் என்று கூறிவிட்டு, பையை கொடுத்துட்டு போ, நான் வச்சிருக்கேன் என்று கூறி நீத்துவையின் பையையும் கைப்பற்றி விட்டாள். உள்ளே சென்று நீத்து துணியை சுத்தம் செய்ய, நேஹாவோ ருத்ரன் கொடுத்த சாக்லேட்டை தேடி பையை துளாவிக் கொண்டிருந்தாள். கிடைத்து விட்டது சாக்லேட். நேஹாவின் கண்கள் மின்னின. என் ருத்ரனோட கடைக்கண் பார்வை கூட யாரையும் தீண்டக்கூடாது என்று நினைக்கிறவள் நான். எவ்வளவு தைரியம் இருந்தால் அவர்கிட்ட இருந்து சாக்லேட் வாங்கியிருப்ப? இது எனக்கு மட்டும்தான் சொந்தம். அது ருத்ரனாக இருந்தாலும் சரி, இல்லை அவர் பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று மனதில் எரிந்து கொண்டிருந்தாள். அந்த சாக்லேட்டை எடுத்து தன் பையில் மறைத்து வைத்துவிட்டு எதுவும் அறியா பெண் போல் நின்று கொண்டாள் நேஹா. வெளியே வந்த நீத்து, ரொம்ப தேங்க்ஸ்கா என்று நேஹாவை பார்த்து கூறிவிட்டு
பையை பெற்றுக்கொண்டு கிளம்பிவிட்டாள். பஸ் ஸ்டாப்பில் வந்து பேருந்துக்காக நின்று கொண்டிருந்த நீத்துவின் கண்கள் சுற்றிலும் தன் பார்வையை சுழலவிட்டது. ஆம், தன்னை அறியாமலே ருத்ரனை அவள் மனம் தேட ஆரம்பித்தது. ஆனால் எங்கே தேடியும் அவன் இவள் கண்ணில் படவில்லை. மனதில் ஏதோ சோகம் பரவியதைப் போல் ஒரு உணர்வு. அவள் ஏற வேண்டிய பேருந்து வந்ததும் அதில் ஏறி சென்று விட்டாள். பின் எப்பொழுதும் போல் மாலை நேர வேலையில் ஈடுபடத் தொடங்கிவிட்டாள். ருத்ரனும் ஒரு முக்கியமான வேலை இருப்பதால் கல்லூரி முடிந்தவுடனே சென்று விட்டான். ஆனால் அவன் மனதிலும் ஆருணிதாவை பார்க்க முடியாத கவலை இருக்கத்தான் செய்தது. இரவு. தன் அறையில் படுத்திருந்த நேஹா கையில் ஒரு சாக்லேட் வைத்திருந்தாள். ஆம், அது ருத்ரன் நீத்துவிற்கு கொடுத்ததுதான். அதை தன் கையில் வைத்திருந்தவள், டேய் ருத்து கண்ணா, என்னை ஏண்டா உனக்கு பிடிக்கல? நான் என்ன அவ்வளவு கேவலமாவா இருக்கேன்? அழகிலும் சரி, வசதியிலும் சரி, நான் உனக்கு ஏற்ற பெண் தாண்டா. என்னால் உன்னை யாருக்கும் விட்டுத்தர முடியாதுடா பேபி. பிகாஸ் ஐ ஆம் சின்சியர்லி லவ் வித் யூடா என்று கூறிவிட்டு அந்த சாக்லேட்டை பிரித்து சுவைக்க ஆரம்பித்தாள். இதில் ருத்ரனே அவளுக்கு அந்த சாக்லேட்டை ஊட்டிவிட்டது போல் மகிழ்ந்து சாப்பிட்டாள். இரவு. ருத்ரன் தன் அறையில் உள்ள சாய்வு நாற்காலியில் அமர்ந்து டீப்பாயின் மீது கால்களை நீட்டியிருந்தான். கையிலே அவன் மொபைல் டிஸ்பிளேயில் தன் இரு கண்களையும் சுருக்கி இதழ் லேசாக விரிந்திருக்க தனது வலது கையினை உயர்த்தி ஆள்காட்டி விரலை மட்டும் நீட்டி தலை வலதுபுறமாக சாய்ந்திருக்க வானத்து தேவதையே இறங்கி வந்தது போல் ஒரு காட்சி. அது ருத்ரனின் மொபைலில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. ஒரு நாள் கல்லூரியில் உள்ள மரத்தடியில் ஆருவும் அவள் தோழியும் பேசி கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு தெரியாமல் ருத்ரன் எடுத்த ஃபோட்டோ தான் இது. ஏ குட்டி, மாமாவை தேடினியாடி என்று கிறக்கமான குரலில் ஃபோட்டோவில் உள்ள நீத்துவை பார்த்து கேட்டான். காரணம், சாயங்காலம் ஆரு தன் பார்வையால் ருத்ரனை தேடியதை அவனது நண்பன் ஆகாஷ் அவனிடம் கூறிவிட்டான். அதை கேட்டதில் இருந்து ருத்ரன் சிறகில்லாமல் வானில் பறந்து கொண்டிருந்தான். அதன் விளைவுதான் இவனின் இந்த கிறக்கமான பேச்சிற்கு காரணம். குட்டி, உன்னை தாண்டி கேட்குறேன், பதிலே சொல்ல மாட்டிக்க. மாமா சாயங்காலம் உன்னை பார்க்க வரலன்னு என் மேலே கோவமா? நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணினேன்டி. பட் ஒரு முக்கியமான வேலை, அதான் கிளாஸ் முடிஞ்ச உடனே கிளம்பிட்டேன். நான் கொடுத்த சாக்லேட்டு சாப்பிட்டியா? எப்படி இருந்தது? நீ சாப்பிட்டதில் எனக்கும் கொஞ்சம் தருவியாடி? என்னடா பார்த்து கொஞ்ச நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே டீ போட்டு பேசுகிறானேன்னு பார்க்குறியா? எப்போ உன்னை பார்த்தேனோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன், நீ தான் என் வாழ்க்கைன்னு. அதே மாதிரி நான் தான் உன் வாழ்க்கையாக இருக்கணும். என்னை தவிர உன் வாழ்க்கைக்குள்ளே வேற யாரையும் நான் விடமாட்டேன் என்று தன் காதலில் ஒரு தீவிரவாதி ஆனான் ருத்ரன். இரவு முழுவதும் பேசிக்கொண்டே இருந்தான். எப்பொழுது தூங்கினான் என்று அவனுக்கே தெரியவில்லை. அந்த நாற்காலியில் அமர்ந்தவாறு தூங்கிவிட்டான். மனதில் சந்தோஷம் பொங்கி ததும்பிக் கொண்டிருந்தது. இரவு. வேலை முடிந்து வீட்டுக்கு வந்த ஆருணிதா சாப்பிட்டு விட்டு தூங்குவதற்கு அறைக்குள்ளே வந்தாள். படுக்கையில் படுத்தவளுக்கு தூக்கம் வரமாட்டேன் என்றது. பக்கத்தில் திரும்பி பார்த்தால் அவளின் தங்கை நல்ல நித்திரையில் இருந்தாள். தாய் ஹாலிலே படுத்து கொண்டார். மனதே சரியில்லாமல் இருக்க சடாரென எழுந்து அமர்ந்தாள். பின் தன் கல்லூரி பையை எடுத்து ருத்ரன் கொடுத்த சாக்லேட்டை தேடினாள். அந்தோ பரிதாபம், சாக்லேட் இல்லை. திரும்ப திரும்ப தேடினாள், சாக்லேட் கிடைக்கவில்லை. கண்களில் கண்ணீர் வழிந்தது. ருத்ரன் ஆருவின் காதல் கண்ணாமூச்சி ஆட்டம் அடுத்த பாகத்தில் தொடரும். அனிதா காளிராஜின் உயிரே ஆருயிரே பாகம் 10. மனதே சரியில்லாமல் இருக்க சடாரென எழுந்து அமர்ந்தாள். பின் தன் கல்லூரி பையை எடுத்து ருத்ரன் கொடுத்த சாக்லேட்டை தேடினாள். அந்தோ பரிதாபம், பையில் சாக்லேட் இல்லை.
திரும்ப திரும்ப தேடினாள். சாக்லேட் கிடைக்கவில்லை. மனதில் கூட கொஞ்சம் பாரம் ஏறி அமர்ந்து கொண்டது போல் ஒரு உணர்வு. கண்கள் இரண்டும் சிவந்து கொதிநீர் கன்னங்களில் வழிந்தது. கண்களை மூடிக்கொண்டால் ருத்ரன் சாக்லேட்டை நீட்டிய வண்ணம் நின்றான். இவளுக்கோ மனதே கேட்கவில்லை. எப்படி காணாமல் போச்சு? யார் எடுத்திருப்பா? அது எனக்காக அவங்க வாங்கி தந்தது. எவ்வளவு அன்பா அதை கொடுத்தாங்க. இப்படி அதை போய் திருடிட்டாங்களே. எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருக்குது? ஒரு சாக்லேட் காணாமல் போனதுக்கு ஏன் நான் அழுறேன்? நான் அவ்வளவு பலவீனமாவா இருக்கேன் என்று என்னென்னமோ தன் மனதோடு பேசிக்கொண்டாள். மனப்போராட்டத்தின் இறுதியில் அவள் மனம் கண்டுகொண்ட ஒரு விஷயம். அவள் மனதில் ருத்ரன் புகுந்து விட்டான். ஆம், ஆருணிதா ருத்ரனை நேசிக்கத் தொடங்கிவிட்டாள். அதே எண்ணத்துடன் படுத்தவள் தூங்கியும் விட்டாள். அந்த இரவில் 3 உள்ளங்கள் வெவ்வேறு உணர்வுகளுடன் தங்களின் நித்திரையை தழுவினார்கள். காலை வெகு நேரம் சென்று எழுந்த ருத்ரன் காலை வேலைகளை முடித்துவிட்டு குளித்து கிளம்பி வேகமாக படிகளில் இறங்கி வந்தான். முகமோ மகிழ்ச்சியில் தழும்பியது. அதை பார்த்து அவன் பெற்றோர்கள், என்னடா ரொம்ப ஹாப்பியாக இருக்க, என்ன விஷயம் என்று கேட்க, நத்திங் என்று கூறிவிட்டு பாய் மாம், பாய் டேட் என்று கூறிவிட்டு ஓடினான். டேய் கண்ணா, சாப்பிட்டு போடா என்று அவன் தாய் கத்த, நோ மாம், கொஞ்சம் ஒர்க் இருக்கு என்று கூறிவிட்டு சென்றான். என்ன லோகு சொல்கிறான் உன் பையன்? அர்ஜெண்ட் ஒர்க் இருக்காங்க. இப்போ எல்லாம் அவனோட முகம் பளிச்சுன்னு இருக்குது. முன்ன மாதிரியெல்லாம் கோபம் கூட இல்லை. எனக்கு என்னமோ நம்ம பையன் மனசில் ஏதோ ஒரு பொண்ணு இடம் பிடிச்சிட்டா என்று நினைக்கிறேன் என்று மகிழ்ச்சியாக கூறினார். அதற்கு ருத்ரனின் தகப்பன் ராஜேஷும், நம்ம பையன் எப்பவும் இப்படி சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக நாம் என்ன வேணும்னாலும் செய்யலாம் என்று கூறினார். பாவம், தங்கள் மகன் அவன் சந்தோஷத்தை இழந்து கோபத்தை மட்டுமே தத்தெடுக்கும் நாள் விரைவில் வரும் என்பது தெரியாமல் மகிழ்ச்சியாக சாப்பிட ஆரம்பித்தனர். கல்லூரிக்கு வந்த ருத்ரனை பிரின்சிபால் அழைத்ததால் அவர் அறைக்கு சென்று விட்டான். ஸ்டூடெண்ட் சேர்மன் பொறுப்பில் இருப்பதால் அவனுக்கு பல வேலைகள் கொடுக்கப்பட அதில் கவனமானான். கல்லூரிக்குள் நுழைந்த நீத்து ஒருவித பதட்டத்துடனே உள்ளே வந்தாள். தன் வகுப்பறைக்குள் சென்றவள் அவளிடத்தில் அமர்ந்தாள். அவள் தோழி நித்யா, என்ன நீத்துமா, ரொம்ப டல்லாக இருக்க, எதுவும் பிரச்சனையா என்று கேட்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைப்பா, கொஞ்சம் தலைவலி என்று கூறினாள். அப்பொழுது அவள் பெஞ்சின் முன்னால் சில பெண்கள் ருத்ரனை பற்றி பேச ஆரம்பித்தனர். அதில் கவனமானாள் நீத்து. அவளை அறியாமலேயே அவள் மனதும் காதும் ருத்ரனை பற்றிய பேச்சினை செவிமடுக்க ஆரம்பித்தது. அதில் அவள் தெரிந்து கொண்ட விஷயம் அவளை நிலைகுலைய செய்தது. அவள் தெரிந்து கொண்டது, ருத்ரன் மிகப்பெரிய பணக்காரன் குடும்பத்தின் வாரிசு என்பதும், அவன் பேட்சில் உள்ள பணக்கார குடும்பத்து பெண் அவனை ரொம்ப சின்சியராக நேசிக்கிறாள் என்பதும் தான். அதை கேட்ட பின்பு தான் நீத்துவிற்கு ஒன்று விளங்கியது. அது தனக்கும் ருத்ரனுக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது. அது பணத்திலும் சரி, அழகிலும் சரி. அவன் ஏதோ விளையாட்டாக தனக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தான். அதை சாக்காக வைத்துக்கொண்டு அவன் வாழ்க்கையை கேட்டால் அது எப்படி சாத்தியமாகும்? தன் எல்லை எதுவோ அந்த அளவே மற்றவரிடம் பழக வேண்டும். தான் நன்கு படித்து தன் தாயை பார்த்து கொள்ள வேண்டும். தங்கையை நன்கு படிக்க வைக்க வேண்டும். மனதை அலைபாய விடக்கூடாது என்று பலவாறு கூறிக்கொண்டு மனதினை திடப்படுத்தி கொண்டாள். அதன் விளைவு அவள் அன்று முழுவதும் தன் வகுப்பறையை விட்டு வெளியே வரவே இல்லை. மதிய உணவை கூட உண்ணவில்லை. மனமும் சோர்ந்து உடலும் சோர்ந்து விட்டது. மாலை அவள் வகுப்பில் உள்ள அனைவரும் சென்று விட்டனர். எல்லோரும் சென்றதால் ருத்ரனும் கிளம்பியிருப்பான் என்று எண்ணி அவனை பார்க்க கூடாது என்று மனதில் கூறிக்கொண்டே நடக்க ஆரம்பித்தாள். கால்கள் மிகவும் பலம் இழந்தது போல் இருக்கவும் அங்கே போடப்பட்டிருந்த ஒரு பெஞ்சில் அமர்ந்தாள். அதே நேரம் அவள் முன்னால் யாரோ வந்து நிற்பது போல் இருந்தது.
அது யார் என்று நிமிர்ந்து கூட பார்க்காமல் அவள் அமர்ந்திருந்தாள். காலையில் இருந்து அவன் அவளை எங்கேயாவது பார்த்துவிட மாட்டோமா என்ற தவிப்புடன் தேடிக்கொண்டிருந்தான். ஆனால் அவனால் அவளை பார்க்க முடியவில்லை. மாலை கல்லூரி முடிந்ததும் பார்க்கலாம் என்று வெளியே அமர்ந்திருந்தான். எப்பொழுதும் கல்லூரி முடிந்தவுடன் வெளியே வருபவள் இன்னும் வரவில்லையே என்று யோசித்துவிட்டு கல்லூரி முழுக்க அவளை தேடி கடைசியில் கண்டுபிடித்து விட்டான். அவளை பார்த்தவுடன் ஒரு துள்ளலுடன் இங்கே வந்தாள். அவள் நிமிர்ந்து கூட அவனை பார்க்காதது அவனுள் சிறு கோபத்தை தோற்றுவித்தது. என்ன மேடம், ரொம்ப பலமா ஏதோ யோசிக்கிறாப்புல இருக்கு என்று கேட்டவன் அவளை கூர்ந்து நோக்கினான். அவன் குரலில் சட்டென்று தூக்கி போட வேகமாக எழுந்து நின்றாள் பெண்ணாள். அவளின் திடுக்கிடலை பார்த்தவன், ஏய், இப்போ எதுக்கு இப்படி பயப்படுற என்று கேட்டான். அவள் முகம் எல்லாம் வியர்த்து விட்டது. அவளை நார்மலாக்கும் பொருட்டு, ரிலாக்ஸ்டா, இப்போ ஏன் இவ்வளவு நர்வஸாக இருக்க? நான் தாம்மா, வேற யாரும் இல்லை என்று அவன் அவளை சமாதானப்படுத்த அவள் சுற்றும் முற்றும் திரும்பி பார்த்தாள். ஓரிரண்டு பேர் மட்டுமே அங்கும் இங்கும் சென்று கொண்டிருந்தனர். பின் நிமிர்ந்து ருத்ரனை பார்த்தாள். அவள் பார்வையில் என்ன கண்டானோ? ஆரு என்று மெல்லிய குரலில் அழைத்தான். அவன் காதல் மனம் அவனை அப்படி அழைக்க வைத்தது. நேற்று நான் கொடுத்த சாக்லேட்டை சாப்பிட்டியா? இல்லை என்ற ரீதியில் தலையை இடவளமாக ஆட்டினாள். ஏன்? அது வந்து சொல்லு. அது வந்து அந்த சாக்லேட்டை காணும், யாரோ எடுத்துட்டாங்க என்று மெல்லிய குரலில் கூறினாள். அவ்வளவுதான். நம்ம காதல் ருத்ரன் காட்ஸில்லா ருத்ரனாக மாறிவிட்டான். வாட்? ஆருணிதா ஆருத்ரன் காதல் கதை தொடரும்.